Hare Rama 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 Hare 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 Krishna 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 Hare Hare Rama 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 Hare 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 Krishna 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 Hare Gopika Jivana Smaranam Janaki Kanta Smaranam Haranam Parvati Pataye Sadguru Swaminah Anjaneya Swaminah Narayanam Namaskritya Naranchaiva Narottamam Devim Saraswatim Vyasam Tato Jaya Mudirayeti Janmadyasya yatonvayaditarataschaartheshu abhignaswarati Tene Brahmahridaya Adikavaye Muhyamti Yatsurayah Tejo Varimridam Yatha Vinimayo Yatratra Sargo Vrisham Dhamna Svena Sada Nirasta Kuhakam Satyam Param Dhimahi Yam Praurajantam Anupetam Apeta Krityam Dvipayano Viraha Katara Ajuhava Putreti Tanmayataya Daravo Bhine Dustam Sarva Bhuta Hridayam Munimanatosmi Krishnaya Vasudevaya Devaki Nandanaya Cha Nanda Gopa Kumaraya Govindaya Namo Namaha Nama Sankirtanam Yasya Sarva Papa Pranashanam Pranamo Dukkha Shamanaha Tam Namami Harim Param Dhyeyam Sada Paribhavadhnam Abhishtadoham Tirthaspadam Shiva Virinchinutam Sharanyam Bhrityartiham Pranatapala Bhavabdhipotam Vande Mahapurushate Charanaravindam Pitambaram Karavirajita Shankha Chakra Kaumodaki Sarasijam Karuna Samudram Radha Sahaya Mati Sundaranandahasam Vatalayesha Manisham Hridi Bhavayami Bhaktavatsalya Jaladev Paramananda Rupinaha Asmadacharya Rajasya Prapannosmi Padambujam Triyambaka Puradhisham Ganadhipa Samanvitam Gajarudhamaham Vande Shastaram Kuladaivatam Buddhirbalam Yashodhairyam Nirbhayatvamarogata Ajadhyam Vakpatutvancha Hanumatsmaranad Bhaved Parama Punyamana Ganga Tirathale Shukachariyal Parikshitrajanuக்கு ஸ்ரீமத் பாகவதத்தை 7 நாட்கள் அஹோராத்திரம் பிரவச்சனம் பண்ணினார், உபதேசம் பண்ணினார். பாகவதம் ஆரம்பிக்கிறதேயே எங்கேயும் பகவானை பார்க்க அபியாசம் பண்ணணும் அப்படிங்கிறத சொன்னார். முதல்ல கண்ணை திறந்து பார்க்கறதுல பகவானை பார்க்க தெரிஞ்சுக்கணும், அப்புறம் கண்ணை மூடி தியானம் பண்ணுறதை தெரிஞ்சுக்கணும், அப்புறம் பிரம்மந்தான் இருக்குது ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதுக்கு படிப்படியாக வரணும். எடுத்ததுமே ஜெகன்மித்யா அப்படிங்கிறது எல்லாருக்கும் வராது. அண்டகோஷங்கள் எல்லாம் பகவான் தான் அப்படிங்கிறது தான் முதல் படி. அதனால தான் எல்லா இடத்துலையும் பகவானை பாரு. கீதையிலையும் பகவான் வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாகேஜ பண்டிதாக சமதர்ஷினஹா அப்படின்னா எல்லா இடத்துலையும் பாருன்னா உத்கிருஷ்டமான இடத்துல வேணால் பகவான்னு நினைக்க தோணலாம். அபகருஷமான இடத்துல எப்படி பார்க்கறது? இப்போ ஒரு சாக்கடை என்னென்ன அப்படின்னு சொன்னால் மனசு வெறுக்கும், நினைக்காது. ஏதானு ஒரு அருவருக்கத்தக்க விஷயமா இருந்ததானால் மனசு அதில் ஈடுபடாது. நல்லதில் தான் மனசு ஈடுபடும், அதுக்கு ஒரு சுபாவம். நல்லது என்னென்ன அப்படின்னா நினைக்குமே தவிர கெடுதலை நினைக்காது. இயற்கை
மனசுனுடைய நேச்சருங்கிறது நல்ல வஸ்துக்களையே நினைக்க ஆசைப்படும். நம்மளா அப்புறம் அதை புழுதியில் போட்டு பெரட்டுறா போல, நல்ல வஸ்திரத்தை புழுதியில் போட்டு அழுக்காக்குறா போல கெட்ட விஷயங்கள், காமக்ரோதங்கள் இத்தியாதிகளில் பழக்கி வச்சோமானால் வேண்டா வெறுப்பா மனசு அதில் பழகிக்கும். அப்புறம் அதுலேயே எதில் பழக்கிறமோ அதுவே ஆகிடும். ஒரு குழந்தை போல மனசுங்கிறது. ஒரு குழந்தையே நல்ல ஸ்தோத்திரங்கள் சொல்ல முடியுமாக, நெத்திக்கிட்டு முடியுமாக, கோவிலுக்கு போக முடியுமாகவும் பழக்கலாம், இல்லை வேண்டாத தப்பு காரியங்கள்லையும் பழக்கலாம். அப்பா அம்மா எப்படி இருக்காலோ அது போல தான் குழந்தை. பார்த்து அவள்கிட்டேருந்து தான் சொல்லி தெரியறதை விட பார்த்து தெரிஞ்சுட்டு தான் வருது குழந்தைகளுக்கு. அது பழகிற சமூகம், ஸ்கூலு, அதனால தான் படிக்கிற ஸ்கூலு நல்ல ஸ்கூலாக இருக்கணும், காலேஜ் நல்ல காலேஜாக இருக்கணும், சுற்றி இருக்கிற அந்த சர்க்கம்ஃபரன்ஸாக அது நன்னா இருக்கணும், சுற்றி இருக்கிற அந்த சரௌண்டிங் அதெல்லாமும் நன்னா இருக்கணும், நல்ல பழக்கங்கள் வரக்கூடியதாக இருக்கணும். அபியாசங்கிறது ரொம்ப அவசியம். பிஹேவியருங்கிறது ரொம்ப முக்கியம். படிப்பை காட்டிலும் தன்னை எது வாழ வைக்கும்னால் பழக்க வழக்கங்கள் தான் வாழ வைக்கும். நல்ல பழக்கங்கள் தான் அதுவும் வாழ வைக்கும். குழந்தை போல தான் இந்த மனசு. நீங்கள் எதில் பழக்கிறமோ, எதை நினைக்க அதை அபியாசப்படுத்துகிறமோ அதுவே பழகும். ஆனால் அதுக்கு ஒரு நேச்சர் உண்டு. மனசுக்கு என்ன நேச்சர்னால் நல்லதையே நினைக்கிறது, அப்படின்னு உயர்ந்த வஸ்துக்களை நினைக்கிறது. நல்லதுங்கிறத விட நல்ல இப்போ தாமரை, மலர்ந்த தாமரையை நினைன்னா சந்தோஷமாக நினைக்கும். நல்ல வீணாவாதத்தை நினைன்னு சொன்னால் நினைக்கும், மனசால் அசை போடும். நல்ல புஷ்பங்கள், பழங்கள், இது இயல்பாக அந்த மனசுக்கு போகும். நிர்பந்தம் பண்ணி நினைக்க வைக்கிறதுங்கிறது ஒன்றும், நேச்சர் அதுவாகவே நேச்சுரலாக போகிறதுங்கிறது ஒன்றும். நல்ல வஸ்துக்களில் அதுவே தானே ஈடுபடும் மனசு. ஏன்னா நல்லதை நினைக்கிறதுக்குன்னே சிருஷ்டி பண்ணப்பட்டது. நல்லதுக்கெல்லாம் நல்லது பகவான் தானே. அந்த பகவானை நினைக்கிறதுக்காக சிருஷ்டிக்கப்பட்டது தான் மனசு. அதனால கீதாச்சாரியன் என்ன சொல்றார், எல்லாத்தையும் நினைன்னு சொன்னால் நினைக்க முடியாது. ஒரு சாக்கடையில் ஓடுற பண்ணியும் பகவான்னு நினைன்னு சொன்ன நினைக்க முடியாதுங்கிறதுனால வித்யா வினய சம்பன்னே பிராமணே, நல்ல வேதாத்தியனம் பண்ணி சதாச்சாரத்தோடு ஸ்ரௌதஸ்மார்த்த நிஷ்ணாதனாக, சிகா யஜ்ஞோபவீதத்தோட வேதைக சரணனாக இருக்கக்கூடிய பிராமணனே பார்த்தா பகவான்னு நினை. பிராமணோவை சர்வா தேவதாக பகவான்னு நினைன்னு சொன்னார். வித்யா வினய சம்பன்னே பிராமணே. அப்புறம் அடுத்ததுனால் கவி, நல்ல காராம்பசு, க்ஷீரத்தை நல்ல அமிர்தமயமான க்ஷீரத்தை தரக்கூடிய பசுவை பார்த்தா பகவான்னு நினை. கோமாதா அப்படின்னு அவளையும் நினைக்க பழக்கிறது, அவளையும் நினைக்கிறது. வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினி, பெரிய யானையை கண்டா பகவான்னு நினை, யானையை கண்டா பகவான்னு நினை. கவி ஹஸ்தினி அப்படியே சொல்லி வந்து நல்ல வேத பிராமணன், ஒரு சுமங்கலி, நெத்திக்கு நிறையா குங்குமமும் தலை நிறையா புஷ்பத்தோடு வந்தால் அம்பாள்னு பாவிக்கிறது. அப்புறம் நல்ல வேத பிராமணால் வந்தால் அவள்கிட்ட ஒரு மரியாதையை பண்ணுறது. அப்புறம் நல்ல பசுவை கண்டால் இது கோ மாதா அப்படின்னு சர்வதேவதா ஸ்வரூபிணின்னு பூஜிக்கிறது. அப்புறம் பெரிய யானை வந்தால் யானையை பூஜிக்கிறது. அப்புறம் சொல்லிண்டே வந்து சுனி செய்வே, ஒரு நாயை கண்டாலும் நான் நினை. நாய் தான் இல்லை, நாயை சமைச்சு சாப்பிட்ற ஒரு கூட்டம் இருக்கு, அதுக்கு ஷொபா கண்ணு பேர் சாஸ்திரத்தில். ஷொபா கேச்சே பண்டிதாக சமதரிசினாக. நாயை சமைச்சு சாப்பிட்றவாள் எல்லாரிடத்திலையும் சமதரிசனமாக இருப்பாள். பண்டிதர்கள் சமதரிசனம் சமம்னு இப்போ சொல்கிறாளே பொலிட்டிக்கலில், அந்த சமத்தை சொல்லலை பகவான். எல்லாரையும் ஒன்றா நினைன்னா உன் வீட்டு டிரைவரையும் நீ பார்த்து டைனிங் டேபிளில் வச்சு பாயசம் போடுவியா, வெள்ளித்தம்பாலம் போட்டு எல்லாரும் ஒன்று சொல்கிறாளே மேடையில். தோட்டக்காரரையும் டிரைவரையும் கொண்டு வந்து உங்கள் ஆற்று டைனிங் டேபிளில் வச்சு வெள்ளித்தாம்பாளத்தில் போட்டு முதல்ல அவனுக்கு சாப்பாடு போடு அப்படின்னு உன் பத்தினியை விட்டு பரமாற சொல்லிவிட்டு அப்புறம் நீ சாப்பிடுவியா? சாப்பிட முடியாது. அவனை சாப்பிட்டியான்னு வேணால் கேட்கலாம், இல்லைன்னா 10 ரூபா கொடுத்து போய் கடையில் சாப்பிட்டு வாடான்னு சொல்லலாம். இந்த அளவுக்கு தான் சமத்துவங்கிறது இன்னைக்கு முடியும். அதுதான் யதார்த்தமாகவும் முடியும். முதல்ல தோட்டக்காரன் சாப்பிட்டோம், மாட்டுக்காரன் சாப்பிட்டோம், மாடு வச்சுட்டு இருக்கிறவாளாக இருந்தால் மாடு கறக்கிறவாள் அவள்லாம் சாப்பிட்டோம், கார் வச்சுட்டு இருந்தால் கார் ஓட்டுறவன் சாப்பிட்டோம், கார் அலம்புறவன் சாப்பிட்டோம், அப்புறம் நான் சாப்பிட்றேன்னு சொல்லுவாளா யாராவது? யாரும் சொல்ல மாட்டான். எவ்வளவுதான் சமத்துவம் பேசினாலும் அவர்களுக்குன்னு வரத்தே
அது யதார்த்தம் புரிஞ்சு போயிடும், யதார்த்தம் தெரிஞ்சு போயிடும். கீதையிலையும் பகவான் அதை சொல்லலை, சமத்துவங்கிறது எல்லாரிடத்துலையும் என்ன பாரு அப்படின்னா, எல்லாரையும் ஒன்னா பாருன்னு சொல்லலை. பண்டிதாக சமதரிசினஹா சொபாக்கேச்சே சுனிச்சைவே, நாயை பிரம்மமா பாருன்னு சொல்லலை, நாயை சமைச்சு சாப்பிட்ற பிரம்மனா பாருன்னு சொல்லலை, மாட்டை பிரம்மமா பாருன்னு சொல்லலை, யானையை பிரம்மமா பாருன்னு சொல்லலை. யானையினிடத்திலும் மாட்டினிடத்திலும் நாயினிடத்திலும் நாயை சமைச்சு சாப்பிட்றவனிடத்திலையும் சொபாக்கேச்சே பண்டிதாக சமதரிசினஹா, எல்லாரிடத்துலையும் உள்ள இருக்கிற ஆத்மா ஒன்றும் அப்படிங்கிறத பண்டிதர்கள் அறிவார். பண்டிதர்கள் அப்படின்னு சொன்னால் 10 புஸ்தகத்தை படித்தவாள் இல்லை பண்டிதர்கள். பண்டா அஸ்ய சஞ்சாதா இது பண்டிதா அப்படின்னால் ஆச்சாரியா பாஷ்யத்தில், பண்டிதன்னா கீதா பாஷ்யத்தில் ஆச்சாரியால் சொன்னால் தத்துவத்தை எவன் தெரிஞ்சுட்டானோ அவன் தான் பண்டிதன். பண்டிதன்னா இங்கே ஞானின்னு அர்த்தம். பண்டிதாக சமதரிசினஹா, சாதாரண படித்த பண்டிதனாக இருந்தானால் அஜ்ஞானம் தான் மேலிட்டு இருக்கும். வெறுமன 10 புஸ்தகத்தை படித்தவனாக இருந்தால் ஒரு கணன் சொல்கிறார் தலைகீழைன்னார், இல்லை எல்லா சாஸ்திரமும் அறிஞ்சவர்னு சொன்னால் எவனுக்கு தெரியும் என்ன போல அப்படின்பார். இதான் படித்ததோட பிரயோஜனம். இந்த அகம்பாவமும் பிரத்தியார மட்டமாக நினைக்கிறதும் இதுக்கு பாண்டித்யம்னு பேர் கிடையாது. எவன் என்ன போல வேதம் தலைகீழ் சொல்ல முடியும், எவன் என்ன போல கணம் கொப்பளிக்க முடியும், எவனுக்கு என்ன போல எல்லா சாஸ்திரங்களும் தெரியும், இந்த உலகத்தில் நான் என்ன போல யார் உண்டு அப்படின்னு சொன்னால் இது படிக்காமல் இருக்கிறவனே தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு சாக்கடை கர்வத்தில் இருக்கிறதுக்கு மத மாத்சரியங்கிற ஒரு சாக்கடை. தியாகராஜ சுவாமிகள் கூட ஒரு கீர்த்தனையில் சொல்கிறார், மத மத்சரமனு கூப்பமு சுகமா அப்படிங்கிறார். மத மாத்சரியங்கிற இந்த கும்பியில் இருக்கிறதுக்கு சுகமா இல்லை ராம சந்நிதி சுகமா அப்படிங்கிறார். ராமநாமம் ஜபிச்சுண்டு ராமாயண பாராயணம் பண்ணிண்டு ராமனை பாடிண்டு ராமனை வச்சு பூஜிச்சுட்டு இருக்கிற இது சுகமா, இல்லை நான் அது தெரியும் எனக்கு இது தெரியும் நான் அதை படித்தவன் இதை படித்தவன் நினைக்கிறது சுகமா? அது சுகம் இல்லை. பண்டிதன் படிக்க படிக்க அஜ்ஞானம் தான் அவனுக்கு தலையில் ஏறும். அகம்பாவம், அஜ்ஞானத்தோட அடையாளம் என்னன்னால் அகங்காரம் தான். அகங்காரம் தான் அஜ்ஞானத்தோட அடையாளம். பண்டிதன் அப்படின்னால் தத்துவத்தை அறிஞ்சவன். பண்டிதாக சமதரிசினஹா அப்படின்னுட்டு அடுத்த ஸ்லோகத்திலேயே யாராவது தப்பா இதுக்கு அர்த்தம் பண்ணிட போறாளேன்னு பகவானுக்கு பொறுப்பு. தான் பேசின பேச்சுக்கு இன்னொருத்தர் வியாக்கியானம் பண்ணிடக்கூடாது. அதனால பகவான் சொன்னார் சமம்ங்கிறதுக்கு அவரே அர்த்தம் சொல்றார், நிர்தோஷம் ஹி சமம் பிரம்மே அப்படின்னா. அடுத்த ஸ்லோகம் இன்னும் 4 அத்தியாயம் தாண்டி கூட சொல்லலை. அதே அத்தியாயத்தில் பண்டிதாக சமதரிசினஹான்னு சொன்ன அத்தியாயத்திலேயே சமசப்தத்துக்கு என்ன அர்த்தம்னால் பிரம்மேன்னு அர்த்தம். நிர்தோஷம் ஹி சமம் பிரம்மே. சமம்னா ஒன்னா இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை, அது சாமானிய அர்த்தம். சமம் அப்படின்னா ஒன்றா இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. நாளைக்கே பிரகலாத சரித்திரம் பாராயணத்தில் வரும். சப்தாகத்தில் 2 நாள் பாராயணமாக இருக்குது நம்ம ராமாசிரமத்தில். நாளைக்கு பிரகலாத சரித்திரம் வரும். பிரகலாத சரித்திரம் ஆரம்பமே சப்தமஸ்கந்த ஆரம்பமே சமப்பிரிய சுஹுத் பிரம்மன்னு அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறது. சமஹா பிரியஹா சுஹுருத்து அப்படின்னு 3 பெயர்களாம் பிரம்மத்துக்கு. சமப்பிரிய சுஹுத் பிரம்மன்னு பூதானாம் பகவான் ஸ்வயம். இந்த பகவானுக்கு என்ன பேருன்னால் சமன் அப்படின்னு பேர். சமன்னே ஒரு பேர் அவனுக்கு. பிரியஹா எல்லார்ட்டையும் பிரியமானவன், எல்லாருக்கும் பிரியமானவன். பிரியஹா சுஹுருத்து எல்லாருக்கும் நல்லதை செய்யறவன். சுஹுதம் சர்வபூதானாம் ஞாத்வாமாம் சாந்தி விருட்சதி அப்படின்னார் கீதையிலே. சமம் பிரியன் சுஹுருத்து அப்படிங்கிற இந்த 3 சப்தம் பிரம்மத்தை குறிக்கக்கூடிய. நிர்தோஷம் ஹி சமம் பிரம்மே அப்படின்னா இந்த சமசப்தம் பிரம்மத்தை குறிக்கக்கூடியது. அதனால தான் பண்டிதாக சமதரிசினஹா அப்படின்னு சொன்னால். இங்கே இப்போ சொல்ல வந்த விஷயம் எல்லா இடத்துலையும் பிரம்மத்தை பார்க்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். கண்ணை மூடி தியானம் பண்ணுறதுங்கிறது ஒரு நிலை. 3 விதமாக சொன்னால் சுகாச்சாரியா பாகவதம் ஆரம்பிக்கிறதையே பரீட்சத்துக்கு அப்புறம்தான் சுவாயம்பூ மன்வந்தர கதையெல்லாம் சொல்கிறா. முதல்ல பகவானை எங்கேயும் பார்க்க தெரிஞ்சுக்கணும். 14 லோகங்களும் பகவானுடைய அம்சம்னு தெரிஞ்சுக்கோ ராஜன்னே. பாதாளமே தஸ்ய ஹி பாதமூலம் படந்தி பார்ஷ்ணி பிரபதே ரசாதலம் மகாதலம் விஸ்வஸ்ருஜோத குல்பௌ தலாதலம் வை புருஷஸ்ய ஜங்கே
द्वे जानुनी सुतलं विश्वमूर्तेः ऊरुद्वयं वितलं चातलं च महीतलं तज्जघनं महीपते नभस्थलं नाभिसरो गृह्णन्ति उरस्थलं ज्योतिरणीकमस्ये ग्रीवामहर्वदनं वै जनोस्ये तपोरराटीं विदुरादिपुंसः सत्यं तु शीर्षाणि सहस्रशीर्ष्णः इंद्रादयो बाहवाहुरुस्राः कर्णौ दिशः श्रोत्रममुष्य शब्दः नासत्यसदस्रौ परमस्य नासे घ्राणोस्य गंधो मुखमग्नि इंद्रः ஒரு 5-6 ஸ்லோகங்களாலே பகவானை வர்ணிக்கிறார். பாதோஸ்ய விஸ்வாபூதானி வேதம் சொல்றதே புருஷ சூக்தத்தில். வேதத்தில் முதல்ல புருஷ சூக்தம் தான் சொல்லி கொடுப்பா. எடுத்ததும் சஹஸ்ரசீருஷா புருஷா வேதம் ஆரம்பிக்கிறதே வேதம் படிக்கிறவாளுக்கு புருஷ சூக்தம் தான் சொல்லி கொடுப்பா. ருத்ரம் கூட அப்புறம் தான் சொல்லுவாள், ஏன்னா அது ப்ரோஸா இருக்கு, அது குழந்தைகளுக்கு சிரமப்படும். முதல்ல இதுன்னா வாக்கியங்களா இருக்கு. 7 பஞ்சாதியில் முடிஞ்சுடும் புருஷ சூக்தம். அதனால் எடுத்ததும் புருஷ சூக்தம் தான். எங்கள் அப்பா எனக்கு 5 வயசில் 4.5 வயசில் உபநயனம் பண்ணி வச்சார். 5 வயசில் ரிஷிகேஷத்தில் தான் எனக்கு வேதாரம்பம் புருஷ சூக்தம். அங்கே தான் எனக்கு 10 நாளைக்கு சத்த சொன்னார் தயானந்த ஆசிரமத்தில். எங்கள் அப்பாவோட சப்தாகம் இன்றைக்கி எனக்கு ஞாபகம் இருக்குது. கங்கை கரையில் உட்காத்தி வச்சு புருஷ சூக்தம் 5 வயசில் நமக்கு சொல்லி கொடுத்தார். 10 நாளும் அங்கே இந்த புருஷ சூக்தம் சந்தை சொல்லி திருவ சொல்லி அது கங்கை கரையிலேயே நமக்கு வேதாரம்பம். அது ஒரு கங்கையோட நமக்கு ஒரு சம்பந்தம். எடுத்ததும் நமக்கு வேதம் ஆரம்பித்தது புருஷ சூக்தம் எங்கேன்னால் கங்கை கரை. புருஷ சூக்தம் அங்கே சொல்லி வச்சா. இந்த புருஷ சூக்தம் ஆரம்பிக்கிறதையே பாதோஸ்ய விஸ்வாபூதானி, நீ பார்க்குற பிரபஞ்சம் முழுக்க பகவானுடைய பாதம் அப்படிங்க. பாதம் அப்படின்னு சொன்னால் காலையும் குறிக்கும். பாதம்னு சொன்னால் ஏகதேசம்னு அர்த்தம், கால் பாகம்னு அர்த்தம். பாதம் அப்படின்னு சொன்னால் 1/4ன்னு அர்த்தம். 1/4ன்னா அப்போ பகவானை இதை வச்சு அளந்துடலாமா? நம்ம பார்க்குற உலகம் ஒரு பாதம்னு சொன்னால் மிச்ச 3 பாதம் திரிபாதஸ்யாமிருதம் திவி, பாக்கி 3 பாதம்னா அப்போ பிரம்மத்துக்கு ஒரு அளவு சொல்கிறா போல ஆயிடுறது. பரமாத்மாவுக்கு அளவு கிடையாது, அளவில்லாதவன் பரமாத்மா. அதனால வேதம் பாஷ்யம் பண்ணின சாயனாச்சாரியால் முதலியவாள்லாம் பாதம்ங்கிறதுக்கு ஏகதேசம்னு அர்த்தம் பண்ணினார். ஒரு ஏகதேசம்னு எடுத்துக்கோ, பாதம்னா கால்பாகம்னு உடனே அளக்கிறா போல அளந்துடாதே. பாதோஸ்ய விஸ்வாபூதானி அப்படின்னா இங்கே சுகாச்சாரியாலும் எடுத்ததுமே சொல்றால் பாதாளமே தஸ்ய ஹி பாத மூலம். இந்த விராட் புருஷனுக்கு பாதாள லோகம்தான் உள்ளங்காலாம். பகவானுடைய பாதத்தில் உள்ளங்கால்னு இருக்கே அதுதான் பாதாள லோகமா. ரசாதலம் முன்னங்காலாம். படந்தி பார்ஷ்ணி பிரபதே ரசாதலம், பாதத்தினுடைய மேல்பாகம் முன்பாகம்தான் ரசாதலமா. மகாதலம் தான் கணுக்காலாம். மகாதலம் விஸ்வஸ்ருஜோத குல்பௌ தலாதலம் வை புருஷஸ்ய ஜங்கே, அதுதான் கணுக்காலாம். விராட் புருஷனுக்கு தலாதலம் தான் 2 முழங்காலுமா. விராட் புருஷனுக்கு சுதலம் அப்படிங்கிறது தான் முட்டியா. துவேஜானுனி சுதலம் விஸ்வம், ஜானுன்னு பேரு முட்டிக்கு. துவேஜானுனி சுதலம் விஸ்வமூர்த்தேகே ஊருத்வயம் விதலம் சாதலஞ்சே. 2 முட்டிகளும் விதலம். விராட் புருஷனுக்கு சுதலம் அப்படிங்கிறது தான் முட்டியா. சுதலம்ங்கிறது. அப்புறம் விதலம் அதலம் அப்படிங்கிறது 2 தொடையா. ஊருன்னு பேரு தொடைக்கு. ஊருத்வயம் விதலம் சாதலஞ்சாம். பூமி இருக்கே பூப்பிரதேசம், இதுதான் பகவானுக்கு இடுப்பான். மஹீதலம் தஜ்ஜகனம் மஹீபதே, மஹீன்னு பேர் பூமிக்கு, மஹீதலம்னு பேர். இப்படி அதலம் விதலம் சுதலம்னு கீழே சொல்கிறோமோ அதுபோல் நம்ம இருக்கிற இடத்துக்கு என்ன பேருன்னால் மஹீதலம்னு பேர். மஹீதலம் தஜ்ஜகனம் மஹீபதே, இந்த பூமிக்கு அரசனே ராஜனே இந்த பூமி தாண்டா பகவானுக்கு இடுப்பு. ஆகாசம்தான் தொப்புள்ள இருக்கிற அந்த துவாரம், பகவானுடைய ஆகாசம்தான். நபஸ்தலம் நாபிசரோ கிருணந்தி, ஆகாசம்தான் நாபிரந்திரம். உரஸ்தலம் ஜோதிரணீகமஸ்யே கிரீவாமஹர் வதனம் வை ஜனோஸ்யே.
ஆகாசத்தில் இருக்கிற ஜோதிர்கணங்கள் இருக்கே, கூட்டம் கூட்டமாக சொர்க்கம், அதுதான் சொர்க்கம், அதுதான் பகவானுடைய மார்பாம். மகர்லோகம்தான் கழுத்தாம், ஜனலோகம்தான் முகமாம், ஆதிபுருஷனுடைய நெத்தி தான் தபோலோகமாம். 1000 தலைகளோடு இருக்கக்கூடிய அந்த விராட் புருஷன், சஹசிரசீருஷா புருஷா அப்படின்னு தானே ஆரம்பிக்கிறது புருஷ சூக்தம். அந்த விராட் புருஷனுக்கு ஆயிரக்கணக்கான தலைகள். சஹசிர சத்தியம் து சீருஷாணி சஹசிர சீருஷ்ணா. இந்த 1000 தலையோடு இருக்கக்கூடிய அந்த பாகம் தான் சத்தியலோகம் அப்படின்னு இப்போ 14 லோகங்களுக்கும் ஒரு 2-3 ஸ்லோகத்துக்குள்ள சுகாச்சாரியால் விராட் புருஷனாக வர்ணிச்சுட்டார். அதுக்கப்புறம் இந்திரன் தான் பகவானுடைய பாகு, திக்குகள் தான் பகவானுடைய காதுகள், சப்தம் ஸ்ரோத்திரங்கள் தான் பரமபுருஷனுடைய, அஸ்வினி குமாரால் தான் பரமபுருஷனுடைய மூக்கு, மனசு தான் கிராணேந்திரியம், வாய் தான் அக்னி அப்படின்னு மேலே மேலே சொல்லிட்டு போறார். இந்திராதயோ பாகவா ஹுருஸ்ராஹா கர்ணௌ திசா ஸ்ரோத்ரமமுஷ்ய சப்தா நா சத்யதஸ்ரு பரமஸ்ய நாசே घ्राणोस्य गंधो मुखमग्निरिन्द्रः मुखमग्निरिद्धः. அப்படி இந்த தேவதைகள்லாம் பகவானுடைய பாகு. அது வேதத்திலேயே புருஷ சூக்தத்திலேயே வருது. சந்திரமா மே மனசி ஸ்ருதः चक्षो सूर्यो जायत मुखादिन्द्रश्चाग्निश्च प्राणाद्वायुरजायत नाभ्यासीदन्तरिक्षं शीर्ष्णोद्यौ समवर्तत पद्भ्यां भूमिर्दिशश्रोत्रात् तथा लोकागम अकल्पयन्. இப்படி வருது இல்லையா? வேதம், பாகவதம், எந்த புராணம், வியாச வாக்கியமாக இருக்கட்டும், எல்லாம் ஒருபோல சொல்லும். அதுதான் ஒரு அழகு. தண்டவாளத்தில் ரயில் போகிறா போல ஒரு விஷயத்தில் மாற்றமே இருக்கார். எந்த ரயிலும் ஒரே தண்டவாளத்தில் போகிறா போல வியாச வாக்கியமாக இருக்கட்டும், வால்மீகி வாக்கியமாக இருக்கட்டும், ரிஷிகளுடைய வாக்கு, அந்த வேதம்ங்கிற ஆதாரத்தை கொண்டே அவர்கள் பேசியிருக்கார். அதனுடைய ஆதாரத்திலேயே பேசப்படுற இந்த நேற்றைய தினம் வர்ணிச்சுட்டு வரமே இந்த அந்தரிக்ஷ லோகங்கள்லாம் சொல்லிவிட்டு இப்போ பாதாள லோகங்கள் சொல்லிட்டு வரோம். பாதாள லோகம்னு ஒன்று இருக்குது. ஒன்னொன்றும் 1,00,000 மைல் விஸ்தாரமாக நீலாகலம் உடையதாக இருக்குது. அதலம், விதலம், சுதலம் அதெல்லாம் வர்ணிச்சுட்டு வரமே. இதெல்லாம் இவ்வளவு தூரம் என்னத்துக்கு இதெல்லாம் சொல்லியிருக்காள் சுகாச்சாரியால் அப்படின்னா, எல்லாம் பகவானுடைய அம்சம். அதுதான் ஆரம்பித்தார். கங்கை கரையில் பரீட்சத்துக்கு முதல்ல பாகவதம் சொல்கிறேன்னு ஆரம்பித்ததுமே எல்லா இடத்துலையும் பகவானை பார்க்க தெரிஞ்சுக்கும். எல்லாம் பகவான் விட்டால் அப்புறம் யார்கிட்ட காமக்ரோதம் வரும்? யாரிடத்துல எல்லா இடத்துலையும் அப்புறம் அன்பு தான் இருக்கு. அந்த அன்பு இருக்கே, அதுதான் பகவானுடைய பூர்ண ஸ்வரூப். அந்த அன்பு வரணும். மனசில் வெறுப்பே இருக்கக்கூடாது. யாரிடத்துலையும் வெறுப்பை வளர்த்துக்க கூடாது. யாரிடத்துலையும் சீங்கக்கூடாது, தூங்கக்கூடாது. எல்லா இடத்துலையும் அன்பாக இருப்பாராம் ஸ்ரீராமர். அயோத்தியா கண்டம் ஆரம்பிக்கிறதே வால்மீகி எல்லாரும் அன்றா போல இருப்பாராம். அது எது போலேன்னார், சர்வதா அபிகத சத்பிஹி சமுத்திரைவ சிந்துரிஹி அப்படின்னா. எல்லா நதிகளும் எப்படி சமுத்திரத்தை நோக்கி ஓடி வருமோ அதுபோல எல்லாரும் ராமனை கண்டா ஓடி வருவாளாம். சமுத்திரத்தை நோக்கி எப்படி எல்லா நதிகளும் ஓடி ஓடி வருதோ, சமுத்திரம் போல வா இங்கே வான்னு கூப்பிட அதுகள் ஓடி வருது. அதுபோல எல்லா சாதுக்களும் அண்டுவாலாம் ஸ்ரீராமனிடத்துல. எல்லா பிராணிகளும் அண்டுமா, கூடு கட்டின பட்சிகள்லாம் அண்டுமா. பக்ஷினோபி பிரயாச்சந்தே சர்வபூதானுகம்பினம். பட்சிகள்லாம் கூட ராமனிடத்துல அவ்வளவு அன்பு வச்சிருந்தது அப்படின்னார் வால்மீகி. அயோத்தியில் கூடு கட்டின பட்சிகள் கூட நிச்சேஷ்டாஹ ரசஞ்சாராஹ விருக்ஷைகஸ்தான விஷ்டிதாஹ பக்ஷினோபி பிரயாச்சந்தே சர்வபூதானுகம்பினம். சர்வபூதானுகம்பினம்னார் வால்மீகி. அதுதானே நம்ம வளர்த்துக்கணும். ராமன் அப்படி இருந்தாரானால், அப்படி இருந்தால் தான் ராமனுக்கு பிடிக்கும். அதனால நம்ம ராமனுக்கு எப்படி பிடிக்குமோ அதுபோல் நமக்கு ராமனை பிடிக்கும். அதுபோல் ராமனுக்கும் நம்மளை பிடிக்க வேண்டாமா? எனக்கு ஒன்று பிடிக்கும் ஆனால் நான் இஷ்டப்படி தான் இருப்பேன்னு சொல்கிறது அது அழகாகுமா? அந்த உறவு திருடப்படுமா?
அந்த உறவு படணுமானால் கோப்திருத்துவ வரணம் ததா அப்படின்னால் சரணாகதி சாஸ்திரத்தில் 6 லட்சணங்கள் சொன்னால் சரணாகதிக்கு ஷட்விதா சரணாகதின்னு. அதில் ஒரு லட்சணம் என்னன்னால் கன்னிகாதானம் பண்ணி கொடுக்குற பெண் அப்பா கொடுக்குற காலத்தில் அப்பா அம்மா பார்த்து வச்சு நடக்கிற கல்யாணத்தில் பையனை அந்த காலங்களில் கல்யாண மேடையில் தான் பார்ப்பா. பொண்ணும் பையனும் பார்த்துக்கிறதுங்கிறதே அப்போ தான் பார்ப்பாள். அந்த நேரத்தில் அப்பா அம்மா அதை கன்னியாம் கனக சம்பன்னாம்னு வாத்தியார் மந்திரம் சொல்ல ஜலம் விடுற காலத்தில் அந்த பொண்ணு எப்படி இருக்குமோ அதுபோல் பெருமாள் இடத்துல நீ இருக்கணும் அப்படிங்கிறது சரணாகதி சாஸ்திரம். அப்பா என்ன முன்ன பின்ன தெரியாதவன்ட்டு என்னை கொடுக்குறியே, இவன் ஒழுங்காக என்னை வச்சுப்பானா, புடவை கேட்டதை வாங்கி கொடுப்பானா, புஷ்பம் வாங்கி கொடுப்பானா, எனக்கு சாப்பாடு போடுவானா, நாளைக்கு எனக்கு பிறக்க போகிற குழந்தைக்கெல்லாம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவானா, அதுக்கு ஒரு உடம்புன்னு ஆஸ்பத்திரிக்கு அழிச்சுன்னு போவானா, ஏதாவது கேட்குறாளா அப்பாவை அந்த பொண்ணு? அப்பா பண்ணுறார், நமக்கு நல்லது பண்ணுறா. அந்த பையனும் நல்லவன்கிற பாவனையில் தானே எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிறா. அவன் ரட்சிப்பான்கிற பாவனையில் கல்யாணம் பண்ணிக்கிறா. 100க்கு 90 சரியாக தான் இருக்குது. ஏதோ ஒரு 10 தான் தகராறாக போயிடுறது. அந்த ஒரு வரன் கல்யாண காலத்தில் அந்த வது வரணடத்தில் ஒப்படைக்கப்படுற காலத்தில் எப்படி இருக்காலோ அப்பா அம்மா ஒப்படைக்கிற காலத்தில் அதுபோல் பெருமாளுக்குன்னு நீ இருக்கணும் அப்படிங்க. பெருமாளுக்குன்னு நீ இருக்க. அப்புறம் அவர் என்ன செய்வார்னு நோண்டிகிட்டே இருக்கக்கூடாது, அவரை கேட்டுகிட்டே இருக்கக்கூடாது. வந்து நித்தியம் பார்க்குறேனே, உங்களை நமஸ்காரம் பண்ணுறேனே, என்னை பார்த்து போயிடணும், எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா அவர் கை கொடுப்பேலோன்னு நீங்கள் அப்படின்னு போய் கோவிலில் கேட்டோமானா ஆசிரியிச்ச இடத்துக்கு அது அகூர்வம். அது ஒரு மகாராஜனுக்கு வாக்கப்பட்டுட்டு அடுத்த வேளை சாப்பாடு போடுவியான்னு கேட்டால் அந்த ராஜாவுக்கு எவ்வளோ அவமானம். அது ராஜாதிராஜன் ரங்கராஜனுக்கு வாக்கப்பட்டுட்டு லோகாதிநாத கிரகிணியும் அமிர்தாப்தி புத்திரி, இந்த லோகத்துக்கெல்லாம் அதிபதியானவனுடைய பத்னி அவளை ஆசிரியிச்சுட்டு, அம்மா நாளைக்கு என் பிள்ளைக்கு ஏதாவது பண்ணுவியா, நீ நாளைக்கு சாப்பாடு எனக்கு இருக்குமா, அது பார்த்துப்பியோனோ, நீ உன் கோவிலத்தை ஓடி ஓடி வரேன் நான் அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த நினைப்பே இருக்கக்கூடாது. பின்ன என்ன கேட்கணும்னால் ஆச்சாரியா இனி போல் நாளைக்கு எனக்கு நமஸ்காரம் பண்ணுற பாக்கியத்தை கொடுப்பியாம்மா, உன்னை சேவிக்கிற பாக்கியத்தை கொடுப்பியாம்மா, அதுக்கு ஆனுகூல்யமாக என் கை காலை கொடுப்பியா, கோயிலுக்கு வரணுங்கிற புத்தியை கொடுப்பியா, உன்னை கண்ணார பார்க்கணுங்கிற ஆசையை கொடுப்பியா, தீப ஜோதியில் அப்படிங்கிற ஆசையை வளர்த்துக்கோ. எனக்கு எதாவது கேட்கணும், கேட்டு எனக்கு பழக்கமாயிடுது, கேட்காம இருக்க முடியல. அப்போ நான் என்ன கேட்கணும்னால் அதையும் ஆச்சாரியாலே சொல்லித்தரால், நான் நாளைக்கு உன்னை நமஸ்காரம் பண்ணணும் அம்மா, இன்னைக்கு கோயிலுக்கு வந்துட்டேங்கிற சந்தோஷம் போராது எனக்கு. நான் இப்போ வந்துட்டு போகிறதே எனக்கு ஒரு பெரிய ஒரு பிரார்த்தனை இருக்குது. என்னென்னால் நாளைக்கு இது போல் உன் சந்நிதிக்கு நான் வரேன். தொத்வந்தனானி துரிதோத்தரணோத்யதானி, உன்னை நமஸ்காரம் கடைசி என் வாழ்நாள் கடைசி நாளும் உன் கோவிலுக்கு வந்த நாளாக இருக்கணும். உன்னை நானே காலால் நடந்து வந்த நாளாக இருக்கணும். என்னை யாரும் பிடிச்சின்னு வரக்கூடாது, வண்டியில் வச்சு தள்ளிட்டு வரக்கூடாது, நானே நமஸ்காரம் பண்ணி என்னை யாரும் தூக்கி விடக்கூடாது, நானே சாஷ்டாங்கமாக என் முயற்சியில் நமஸ்காரம் பண்ணி எழுந்துட்ட நாளாக என் கடைசி நாளும் இருக்கான். தொத்வந்தனானி துரிதோத்தரணோத்யதானி மாமேவ மாதரணிஷம் கலயம் துமான்யே. இதுதான் சம்பத், இதுதான் சாம்ராஜ்யம். ஸ்ரீரங்கத்தில் வசிக்கிறது தான் சாம்ராஜ்யம், உன்னை நமஸ்கரிக்கிறது தான் சம்பத்து. நீ தானே எங்கள் சொத்து. சம்பத்கராணி சகலேந்திரியனம் தனானி சாம்ராஜ்யதான விபவான். ஆச்சாரியாளுடைய இந்த ஸ்லோகத்துக்கு நம்ம மகாபரிவா இப்படி வியாக்கியானம் பண்ணி கொடுத்தார். பெரியவா ஒரு இடத்துல பிரவச்சனம் பண்ணுற காலத்தில் சாம்ராஜ்யம் சம்பத்துன்னு எதையோ கேட்குறாளே ஆச்சாரியால், என்ன கேட்குறாள்னால் உன்னை பார்க்கறது தான் சாம்ராஜ்யம். இந்த பெரிய கோவிலில் பெரிய பிராட்டியார் சந்நிதிக்கு வர்றது தான் சாம்ராஜ்யம். உன்னை நமஸ்கரிக்கிறது தான் எனக்கு எல்லா பாக்கியமும். தொத்வந்தனானி, இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்க தெரிஞ்சுக்கணும். மகாராஜனுக்கு வாக்கப்பட்டவள் எப்படி இருப்பாளோ அதுபோல இருக்கணும். அது சரணாகதியில் அது ஒரு லட்சணம் சொல்லியிருக்கா. கோப்திருத்துவ வரணம் ததா அப்படி. பகவான் ஆசிரியிச்சிருக்கேன், எனக்கு என்ன குறை இருந்தால் கூட என்னை விட இன்னும் எத்தனையோ குறை உடையவாள்லாம் லோகத்தில் இருக்காள், அப்படி ஒன்றும் எனக்கு பெருசாக இல்லவோ அப்படின்னு ஒரு விஷயத்தை சின்னதாவோ பெருசாவோ ஆக்கிறது நம்ம கையில் தானே இருக்குது. பெருசு சின்னதாகவும் சில பேர் சொல்லி விடுவாள், சின்னதை பெருசாகவும். ₹1,00,000 தொலைச்சி விட்டு போனால் போட்டோம் போகணும், ஷேர் மார்க்கெட்டில் துண்டை உதறி போட்டுன்னு போகிறவனும் உண்டு.
10 ரூபாயை தொலைச்சிட்டு 3 நாளைக்கு சாப்பிடாத மணலில் தள்ளிட்டு இருக்கிறவனும் உண்டு. இங்கே வழியில் போட்டுவிட்டேன்னு தெருவில் சுற்றுறவனும் உண்டு. ₹1,00,000 பெருசா, 10 ரூபா சின்னதா? இல்லை. 10 ரூபா சின்னதும் இல்லை, ₹1,00,000 சின்னதும் இல்லை, பெருசும் இல்லை. அவனுடைய மனோபாவத்தை பொறுத்து இருக்கு. அவனுடைய மனசு ஒரு விஷயத்தை சின்னதாக ஆக்கிறதோ பெருசாக ஆக்கிறதோ நம்மளுடைய மன பரிபாகத்தை கொண்டு தான் இருக்கு. நம்மளுடைய மனப்பரிபாகத்தை கொண்டு தான் இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்னா மனசு முழுக்க பகவானுக்குன்னு வச்சு விடணும். லோக விஷயத்தில் வச்சாதான் இந்த மாதிரி தடுமாற்றங்கள்லாம் ஏற்படும். பகவானுக்குன்னு வச்சுட்டோமானால் எனக்கு என்ன குறை, எனக்கு குறையே இல்லையே, எனக்கு என்ன குறை அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய பக்தி சாம்ராஜ்யம் அது பக்தியில் தான் கிடைக்கும். அந்த பக்தி சாம்ராஜ்யத்தில் இருந்தார் பிரஹ்லாதன். அவருடைய பேரன் இந்த மகாபலி அப்படிங்கிறத நேற்றைய தினம் இந்த விஷயங்களெல்லாம் சொன்னார். அந்த பக்தி சாம்ராஜ்யத்தில் இருந்தார். சுத்தலம் அப்படிங்கிற லோகத்தில் பிரஹ்லாதனுடைய பேரன், பிரஹ்லாதனோட பேரன் மகாபலின்னு சொல்கிறதையே சுகாச்சாரியாளுக்கு ராஜன்னே அந்த பிரஹ்லாதனை பற்றியும் சொல்ல போகிறேன்னா சொல்லாமல் இருப்பேன். அந்த பாகவதோத்தமனை சொல்கிறதுக்காக தானே இந்த வாக்கு. கீயத்தே பரமம் புண்ணியம் ரிஷிபிஹி நாரதாதிபிஹி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் சப்தமஸ்கந்தம். இந்த வாக்கே எனக்கு பிரஹ்லாதனை பாடுறதுக்காக தான். நாரதாதிகள்லாம் பிரம்மலோ முதலிய சபைகளில் பாடிட்டு இருக்கிற சரித்திரம், 3 லோகத்திலையும் போய் பாடுற சரித்திரம் நாரதாதிகள்லாம். கீயத்தே பரமம் புண்ணியம் ரிஷிபிஹி நாரதாதிபிஹி. நாரதாதிகள்லாம் கானம் பண்ணுற பரமபாகவதோத்தமனான பிரஹ்லாதனோட சரித்திரம் அப்படின்னு சொல்கிறா. அதை இந்த இடத்துலையும் கத்தியத்தில் போய் மகாபலியை பற்றி சொல்கிறதே பிரஹ்லாதன் நினைவும் வருது. ராஜன்னே உனக்கு நான் அதை அப்புறம் சொல்கிறேன், விஸ்தாரமாக சொல்கிறேன். எங்கள் பிரஹ்லாதனை பற்றி உனக்கு விஸ்தாரமாக நான் அப்புறம் சொல்கிறேன். தஸ்யானுச்சரிதம் உபரிஷ்டாத் விஸ்தரிஷ்யதே யஸ்ய பகவானே ஸ்வயமகில ஜகத்குரு நாராயணோ த்வாரி கதாபாணி அவதிஷ்டதே நிஜஜனானுகம்பித ஹிருதயோ ஏனாங்குஷ்டேன பதாதசகம் தரோ யோஜனாயுதாயுதம் திக்விஜய உச்சாட்டிதஹ. அந்த தஸ்ய அனுச்சரித்தம், அனுச்சரித்தம்னா அருமையான சரித்தம், பிரேமரசம் பக்தி ரசம் சொட்ட சொட்ட இருக்கிறதான அந்த பிரஹ்லாதனுடைய சரித்திரத்தை உபரிஷ்டாதி விஸ்தரிஷ்யதே உனக்கு நான் அப்புறமாக விஸ்தாரமாக சொல்கிறேன். இந்த பலியை பற்றி இப்போ சொல்கிறேன். யஸ்யத்வாரி பகவானே ஸ்வயம் அகில ஜகத்குரு, எவன் சகல லோகத்துக்கும் தலைவனோ, நிஜஜனானுகம்பித ஹிருதயா, தன்னண்டின பக்தாளுக்கு அனுகம்பே, அனுகம்பேன்னா தயேன்னு அர்த்தம். எப்பொழுதும் என் பக்தனை காப்பாற்றணுமே காப்பாற்றணுமே, அவனை நன்னா வைக்கணுமே நன்னா வைக்கணுமேன்னு கவலைப்படுற தெய்வமா பெருமாள் எப்பேற்பட்டவர்னால் என் பக்தனை ஓடி வந்தானே கோயிலுக்கு, கருட வாகனத்தில் நான் வரத்தை ஓடி வந்தானே, உன்னையும் பின்னையும் ஓடி வந்தானே, அவனை நன்னா வைக்கணுமே, அவன் குடும்பத்தை நன்னா வைக்கணுமேன்னு எப்போதும் கவலைப்படுற தெய்வமாம் பகவான். அனுகம்பித ஹிருதயா அகில ஜகத்குரு, சகல லோகத்துக்கும் தலைவன் அவன். ஆனாலும் அடியார்களிடத்துல அவ்வளோ அன்பு உடையவன். தன்னை அண்டின பக்தாளிடத்துல நிஜஜனானுகம்பித ஹிருதயா, ரொம்ப இலகின மனசுடையவனா. ஜெகதீஸ்வரன்கிறதே கம்பீரமாக செங்கோலை பிடிச்சிட்டு போவார். பக்தால கண்டுட்டாரானால் குழஞ்சுடுவார். பக்தால கண்டுட்டாலானால் அப்படியே குழந்தையா ஆயிடுவார். நிஜஜனானுகம்பித ஹிருதயா நாராயணா, இந்த நாராயணன் தானே கதையை கையில் வச்சுண்டு ஸ்வயம் கதாபாணிஹி அவதிஷ்டதே, கையில் கதையை வச்சுண்டு அந்த மகாபலி வீட்டு வாசல்ல நிற்கிறாரப்பா. தன்னை கொடுத்துட்டான்ங்கிறதுக்காக 3 லோகத்தை கொடுத்தான்னு நிற்கல. பைசா அவருக்கு பெருசு இல்லை, அவர் ஸ்ரீயப்பதி. அவர் தனக்காகவும் அதை வாங்கல, இந்திரனுக்காக தான் வாங்கினார், இந்திரன்ட்ட கொடுத்துட்டார். அதுக்காக நிற்கிறாரான்னால் அதுக்காக இல்லை, தன்னை கொடுத்துட்டானே. தன்னை கொடுக்கறது அப்படின்னா மகாபலியை தானம் பண்ணினா பெருமாள் தலையில கால வச்சாருன்னா தான் தன்னை கொடுக்கறதுன்னு அர்த்தம் இல்லை. அவருக்குன்னு வாழறது தான் தன்னை கொடுக்கறது. எழுந்துக்கிறதையே நான் சமைக்கணுமே, நான் சாப்பிடணுமே, நான் இன்னைக்கு ட்ரெஸ் பண்ணிக்கணுமே, நான் இந்த வேஷ்டி கட்டிக்கணுமே, நான் அப்படி இருக்கணுமே, நெத்திக்கிட்டுக்கணும், அலங்காரம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு விதம். எழுந்துக்கிறதையே பெருமாளுக்கு ஆராதனை பண்ணணுமே, பூஜை பண்ணணுமே, சாலக்கிராம பூஜை பண்ணணுமே, அதுக்கு நல்ல வஸ்திரமாக கட்டிக்கணுமே, பெருமாளை ஆசிரியிக்கிறோம்னா நல்ல வஸ்திரம் நல்ல சுகந்த திலகம் இட்டுக்கணுமே, நல்ல பூஷணங்கள்லாம் எதுக்கு போட்டுக்கிறதுனால்
தாயாருக்கும் பெருமாளுக்கும் சேவகன்னான்னு சொன்னால் தரித்திரமாக இருக்கலாமா? பட்டத்து ராஜாக்களோட சேவகால் கூட பளிச்சுன்னு இருப்பாள் இல்லையா? சுதாக குண்டலதாரினாகன்னார் வால்மீகி. ராமனுக்கு பரமாறுறவாள் எப்படி இருப்பான்னால் உயர்ந்த குண்டலம் போட்டுன்னு இருப்பாளாம் காதில். சூதர்கள் அப்படின்னா சமயக்காரர்கள்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில். சூதன் அப்படின்னு சொன்னால் தேரோட்டின்னு அர்த்தம். ஒரு சொல்லையே லேசாக சொல்லிவிட்டா வேற அர்த்தம், அழுத்தி சொன்னால் வேற அர்த்தம். சூதன் அப்படின்னா தேரோட்டின்னு அர்த்தம். சூத அப்படின்னா சமயக்காரன் அர்த்தம். சுதாகா குண்டலதாரினா 1000 பேர் வந்து போடுவாலாம் ராமன் சாப்பிட வந்தாரானா. நீ அதோ அங்கே வச்சிருக்கேன் தட்டில் எடுத்து போட்டுக்கோ சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்கிற புண்ணியம் பண்ணவாள் இல்லையா? எடுத்து போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறா போல இல்லையா? ராமர் சாப்பிட வரப்போறாருன்னதுமே பதறிண்டு வால்மீகி கண் முன்னாடி காட்டுறார் அந்த காட்சியை. 1000 பேர் ஓடி வந்துருவாலாம் அரண்மனையில். தங்க தாம்பாளத்தை போட்டு ராமனுக்கு நான் போடுறேன், பாயசமா நான் போடுறேன், பச்சடியா நான் போடுறேன்னு அகம்பூர்வம் அகம்பூர்வம் வால்மீகி சொல்றார். நான் போடுறேனே என் ராமனுக்கு, நான் போடுறேனே பாயசம் ராமனுக்கு அப்படின்னு. போட வரவால் எப்படி இருப்பார்னால் பட்டு பீதாம்பரங்கள் அணிஞ்சுட்டு காதில் குண்டலங்கள்லாம் அணிஞ்சுட்டு இருப்பால் அந்த ராமனுடைய வீட்டு சமயக்காரர்கள் அப்படிங்கிறார். சுதாகா குண்டலதாரினா அப்படிங்கிறார் வால்மீகி. சமையல்காரர்னா கூட மகாராஜனுக்கு சமயக்காரன்னு சொன்னா அவன் எப்படி இருப்பான்? அதுபோல நான் ஆபரணங்கள்லாம் போட்டு இருக்கேன். ஆனால் யாரை ஆசிரியிச்சு? ரங்கராஜனை ஆசிரியிச்சிருக்கேன் நான். ஒரு நாள் பராசர பட்டர் ரொம்ப வைராக்கிய சம்பன்னர். அவர் இந்த ஸ்ரீரங்கத்தில் தாயாருடைய செல்ல குழந்தையாவே வாழ்ந்தார். ஒரு நாளைக்கு ரொம்ப ஏழ்மையில தான் கூறத்தாழ்வான், அவ்வளவு ஐஸ்வர்யத்தோடு இருந்தவர் இங்கே வந்து உஞ்சூர்த்தி எடுத்துட்டு இருந்தார். தாயாருக்கும் பெருமாளுக்கும் இருப்பேன், அவளுக்குன்னு இருப்பேன், உடையவருக்குன்னு இருப்பேன், ராமானுஜருக்குன்னு வாழ்வேன்னு வந்தார். தனக்கு ராமானுஜரை விட பெரியவர் கூறத்தாழ்வான், ஆச்சாரியனோட வயசில் மூத்தவர் அவர். ஆனாலும் சேவை பண்ணிண்டு முதலியாண்டானும் கூறத்தாழ்வானும் முக்கியமான சிஷ்யால் ராமானுஜருக்கு, முக்கியமான சிஷ்யால். அவர் உஞ்சூர்த்தி எடுத்துட்டு தான் இருந்தார். பராசர பட்டர் அவரோட புள்ளை. அவர் வேதவியாச பட்டர் பராசர பட்டர் அப்படின்னு 2 பிள்ளைகள். 2 பிள்ளைக்கும் ராமானுஜர் தான் பேர் வச்சார். ஏன்னா அவர் குரு சொல்லியிருந்தாராம், யாமுனாச்சாரியர் யாராவது ஒரு குழந்தைக்காவது பராசரன்னு பேர் வைக்கணும். விஷ்ணு புராணம் எழுதினார். விஷ்ணு பரத்துவத்தை சொன்ன பராசரர் வியாசருடைய அப்பா. உயிரை விடுற காலத்தில் அது ஒரு மனசில் ஒரு இது இருந்து தான் அவருக்கு, ஒரு குழந்தைக்காவது பராசரன்னு பேர் வச்சு அழகு பார்க்கணும்னு பராசர பகவான் ரிஷியை நினச்சி வருத்தப்பட ராமானுஜர் சொன்னாராம், நான் வைக்கிறேன் கவலைப்படாதீங்க அப்படின்னார். வைக்கிறேன்னு சொன்னதுனால 3 விரல் மடிஞ்சிருந்தது, 3ம் வந்து விரிஞ்சு கொடுத்தான். அவர் மரித்த காலத்தில் 3 விரல் மடிஞ்சிருந்து தான் ராமானுஜர் அப்போ தான் வந்து பார்க்கிறார். நேராக கூட பார்க்கல, அப்படி குருவாக ஏற்றுண்டார் அவரை. ஸ்ரீபாஷ்யம் பண்ணணும், திவ்யதேசங்களை காப்பாற்றணும், ஒரு குழந்தைக்காவது பராசரன்னு பேர் வைக்கணும், இப்படி 3 ஆசையோடு மறைஞ்சாராம் அந்த யாமுனாச்சாரியர். அதை ராமானுஜன்ட்டு சொல்லிட்டு போகணும்னு உயிரை பிடிச்சிட்டு இருந்தார். அவர் வரத்துக்குள்ளே மறைஞ்சுட்டார். 3 விரலும் மடிஞ்சிருந்தது. ராமானுஜர் வந்து 3 விரல் மடிஞ்சிருக்கேன்னு மறைஞ்சு இருக்கிறவர் சுற்றி உட்காண்டிருக்கிறவாள்லாம் நினச்சிட்டு இருக்கிறது. ராமானுஜர் சொன்னார், இந்த 3 விஷயத்தையும் சொன்னார். உடனே மறைஞ்சவரோட விரல் அப்படி விரிஞ்சு கொடுத்தான். ஸ்ரீபாஷ்யம் பண்ணுறேன், பிரம்மசூத்திர பாஷ்யம் பண்ணுறேன்னதுமே ஒரு விரல் விரிஞ்சுதான். திவ்யதேசங்களெல்லாம் காப்பாத்துறேன், பராசரன்னு ஒரு குழந்தைக்காவது பேர் வைக்கிறேன் அப்படின்னதும் 3 விரல் விரிஞ்சுது அப்படின்னு சொல்லுவார். ராமானுஜருடைய குரு பக்திக்கு சொல்லுவார். அந்த பராசரங்கிற பேரை இந்த கூறத்தாழ்வானுடைய பிள்ளைக்கு வச்சார். கர்ப்பத்துக்கு வந்த நாளாக கேட்டுட்டே இருப்பாராம், குழந்தை எப்படி இருக்கு, குழந்தை அம்மா எப்படி இருக்கா, ஒரு சன்னியாசி இப்படி விசாரிக்கிறாரேன்னு மடத்தில் கூட நினைப்பாலாம். என்ன அர்த்தம்னால் கர்ப்பத்திலேருந்து தீட்சையாம். இந்த குழந்தைக்கு நாரதர் எப்படி பிரகலாதனுக்கு பண்ணினாரோ, கர்ப்பத்திலேயே பரீட்சித்து எப்படி ஞானத்தை அடைஞ்சாரோ அதுபோல பராசரர். அந்த பராசர பட்டர் ரொம்ப ஏழ்மையில தானே கூறத்தாழ்வான் ஸ்ரீரங்கம் வந்தார். எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உஞ்சவர்த்தி எடுத்துட்டு இருக்கிறவருடைய புள்ளை பெருமாள் தான் பார்த்து கல்யாணமும் பண்ணி வச்சார். ஒரு நாளைக்கு பட்டு பீதாம்பரங்கள்லாம் கட்டிண்டு ஜவ்வாது பொட்டெல்லாம் இட்டுண்டு ஆபரணங்கள்லாம் போட்டுண்டு
தாயாரோட சந்நிதிக்கு ஊஞ்சல் உற்சவம். தாயாருடைய ஊஞ்சல் உற்சவத்துக்கு வரார். வீதியில் நித்தியம் பார்க்குறவா பழக்கமாயிடுவாளோனும். வீதியில் பார்க்குறவாள், கோயிலுக்கு வரவாள்னா பேர் தெரியலைன்னா கூட ஒருத்தர் பார்த்து பார்த்து பரிச்சயம் ஆகிடுவா. என்ன பட்டரே, இன்னைக்கு என்ன அலங்காரம் அமக்கலமாக இருக்க, வாக்கு நிறையா தாம்பூலம், நெத்தியில் ஜவ்வாது போட்டு பட்டு பீதாம்பரங்கள்லாம் கட்டின்னு இருக்கேன்னு கேட்டார். இவர் ஒன்றும் பதில் சொல்லலை, நேர போயிட்டார். உள்ள ஜூலை உற்சவம் நடக்கிறது தாயாருக்கு. உள்ளே போனால் இவரும் தரிசனத்துக்கு கொஞ்சம் நாழியில் பின்னாடி போனார். பராசர பட்டரையே காணும். ஊஞ்சலை பிடிச்சிருந்து ஒரு பெண் சேட்டி போல பராசர பட்டர் ஊஞ்சல் ஆட்டின்னு இருக்கார். ஆனால் இவர் கேட்டவருக்கு பார்த்தா ஒரு தேவஸ்திரீ போலேயே கண்ணில் பட்டாராம். உற்சவங்கள்லாம் முடிஞ்சு வெளியில் பிரசாதத்தோடு வரத்தே, பட்டரே வேகமாக கோயிலுக்குள்ளே போனேலே, எங்கே காணும் உங்களை? ஊஞ்சல் உற்சவம் அப்படி நடந்ததே தாயார் சந்நிதியில், உங்களை காணுவேன்னா. உடனே பட்டர் சொன்னார், இல்லையே நான் அங்கே தானே இருந்தேன், தாயாருக்கு ஊஞ்சல் போட்டிருக்கிறதே நான் எங்கே போக போகிறேன், அங்கே தானே. இல்லையே நான் உங்களை பார்த்தேனே, அந்த கூட்டத்தில் தேடினேனே, காணுவேன்னா. இல்லையே நான் ஊஞ்சல் சங்கிலி பிடிச்சின்னு பக்கத்தில் தானே நின்றுருந்தேன் அப்படின்னா. இல்லையே அங்கே ஒரு பெண்மணின்னா நின்றுட்டு இருந்தால், ஒரு பெண்ணுன்னா நின்று ஊஞ்சல் ஆட்டின்னு இருந்தா அப்படிங்கிறார் பார்க்கிறவர். என்ன பாவம்னால், தாயாருடைய சேட்டி நான் அப்படிங்கிற பாவனையோடு உள்ளே போனாராம். அதனால் பார்த்தவருக்கு என்னாச்சுன்னால், பராசரர்னு தெரியலையா, புருஷன்னு தெரியலையா, யாரோ ஒரு பொம்மநாட்டின்னா ஊஞ்சல் ஆட்டின்னு இருக்காள். இங்கே வழக்கம் இல்லையே கோவிலில், புருஷா தானே கைங்கரியம் பண்ணுவா தாயாருக்கு, ஒரு பொம்மநாட்டி ஊஞ்சல் ஆட்டின்னு இருக்காளேன்னு இவர் நினச்சிட்டு வெளியில் வரா. என்ன அர்த்தம்னால், நான் தாயாரை சேர்ந்தவள், நான் எப்படி இருக்கணும், தாயாருக்கு நான் எப்படி இருந்தால், குழந்தையா இருந்தால் அம்மாவுக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒரு நாள் அலங்காரம் பண்ணிட்டாராம். அப்படியெல்லாம் ஒரு பாவனைகள் மனசில், அப்படி ஒரு பாவனைகள். அதுபோல் இந்த பிரகலாதனுடைய சரித்திரத்தை நான் உனக்கு அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு, நிஜஜனானுகம்பித ஹிருதய, தன்னுடைய அடியாறுகளிடத்தில் அப்படி ஒரு அன்பு வச்ச அந்த நாராயணன் கையில் கதையை வச்சுன்னு இருக்கார். வாசலில் காவல் காத்துன்னு இருக்கார். இந்த மகாபலி வீட்டு வாசலில் எதற்காக காக்கிறார்னால், தன்னை கொடுத்துட்டான். அவன் தன்னை கொடுத்துட்டான்னா நம்ம எப்படி கொடுக்கறது நம்மளேன்னால், விழிச்சுட்டு இருக்கிற நேரம் முழுக்க அவருக்குன்னே வாழறது. விழிச்சுட்டு இருக்கிற நேரம் முழுக்க கொஞ்சம் நாளி ராமாயண பாராயணம் பண்ணுறது, ராமநாமம் ஜபிக்கிறது, ராமனை எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணுறது, அர்ச்சனம் பண்ணுறது, நமஸ்காரம் பண்ணுறது, ஆலயத்தில் போய் பகவானை சேவிக்கிறது, பகவானுக்குன்னே வாழ்ந்துட்டு இருந்தோமானால், அப்போது மகாபலியை எப்படி காப்பாற்றுறாலோ அதுபோல் நம்மளையும் பகவான் ரட்சிப்பார். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கதை, மகாபலி சரித்திரமே அதற்காக தான். ஸ்வயம் கதாபானிஹி அவதிஷ்டதே, கையில் கதையோடு கூட அந்த சுதலத்தில் நிற்கிறாராம். இன்றைக்கும் அவதிஷ்டதே நிற்கிறார். ஏன தசகந்தரா, ஒரு சமயம் திக்விஜயம் பண்ணிட்டு வந்த தசகந்தரன், தசகந்தரன்னா 10 தலைக்காரன், தசகந்தரன்னா 10 தலை உடையவன் யாரு? ராவணன். ஏன அங்குஷ்டேன பதா தசகந்தரோ யோஜனாயுதாயுதம் திக்விஜய உச்சாட்டிதா, பலியை எதிர்க்கிறதுக்காக வந்தானா சுதலங்கிற லோகத்துக்கு. மகாபலி இருக்கானா உள்ள அப்படின்னு கேட்டுன்னு வரத்தையே, வாசல்ல கதாதாரியா இருந்த பெருமாள் கால் கட்ட வரலாலே ஏன அங்குஷ்டேனே பதா தசகந்தரேன, தசகந்தரா கால் கட்ட. யாரடா வந்து கேட்குற, திக்விஜயம் பண்ணுறேன்னு யார் இடத்துல வர, யாரை ஜெயிக்கலாம்னு வந்திருக்கேன், இங்கே நான் ஒருத்தன் கதையை வச்சுன்னு நிற்கிறேன் வாசல்ல, என்னை தாண்டி உள்ளே போயிட முடியுமா, நீ ஜெயிச்சுட முடியுமான்னு வாசல்ல கதாதரனா இருக்கிற பகவான் கால் கட்ட வரலால் அந்த 10 தலை ராவணனை ஒரு தட்டு தட்டினாராம். ஏன அங்குஷ்டேன பதா தசகந்தரோ யோஜனாயுதாயுதம், 10,000 × 10,000 யோஜன அயுதாயுதம், 10 கோடி யோஜன தூரம், 10,000 × 10,000னா 10 கோடி, 10 கோடி யோஜன தூரத்துக்கு தூக்கி எறியப்பட்டானா அந்த ராவணன். பெருமாள் கால் கட்ட வரலால் தட்டினது. அந்த பெருமாளை ஆசிரியிச்சிருக்கோம் நம்ம. இந்த கதையெல்லாம் எதற்காக என்னால் அந்த பெருமாளை ஆசிரியிச்சிருக்கோம் நம்ம. புராணங்களில் வீரரசங்கள்லாம் சொல்கிறது கூட நமக்கு பகவானிடத்தில் அப்படி ஒரு திருடமான நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக. சுக்ரீவனை ரட்சித்தான், விபீஷணனை ரட்சித்தான், ஒரு ஜடாயுக்கு அப்படி ஒரு அனுகிரகம் பண்ணினார் அப்படின்னு இந்த கதையெல்லாம் எதற்காக அமைச்சிருக்காள் அப்படின்னால், பெருமாள் ஏன் இந்த லீலையெல்லாம் பண்ணியிருக்காருனால் நம்பிக்கை நமக்கு வரணுமே. நம்பிக்கைங்கிறது அவ்வளவு துரூகமானது. பெருமாளிடத்துல லேசில் வந்துவிடாது. பொய்யானதுலெல்லாம் ஈஸியாக அப்படி சிங்க் ஆகிடுவோம்.
இல்லாததெல்லாம் இருக்கிறதா நினச்சே நமக்கு பழக்கம். உண்மையிட்ட ஓட்டாது மனசு. ஏன்னா மனசுக்கு உண்மை இன்னும் பரிச்சயமே கிடையாது. உண்மையானவன் பகவான் தான். அந்த உண்மையிட்ட ஒட்டணும் இந்த மனசு. உண்மையில் ஒட்டணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நம்மளும் சுத்தமாக ஆக்கணும். சுத்தமானாதான் சுத்தமான சத்துவத்திட்டே கிட்ட போக முடியும். அதுக்காக தான் யம நியமங்கள்லாம் வச்சிருக்கால். ஆச்சார விசாரங்கள், கர்மானுஷ்டானங்கள் கிட்ட போகிறதுக்கு நமக்கு அப்போ தான் தகுதி ஏற்படுறது. ஏன அங்குஷ்டேனே பதா தசகம் தரோ யோஜனாயுதம் திக்விஜய உச்சாடிதா. இப்படி சுதலங்கிற லோகத்தில் இப்படி ஒரு ஆச்சரியம் நடந்தது ராஜன்னுட்டு. அடுத்தது ததோ அதஸ்தாதி தலாதலே மயோ நாமே தானவேந்திர திரிபுராதிபதி பகவதா புராரிணா திரிலோகீசம் சிகீருஷுணா திக்தக்த ஸ்வபுரத்ரயஸ்ததி பிரசாதால் லப்தபதோ மாயா வினாமாச்சாரியோ மகாதேவேனே பரிரக்ஷிதோ விகத சுதர்சன பயம் மஹீயத்தே. கீழே அதுக்கப்புறம் இந்த சுதலத்துக்கு அடுத்ததான லோகம் தலாதலம் அப்படிங்கிற லோகம். அதலம், வித்தலம், சுதலம், தலாதலம் 4வது லோகம். 7 லோகத்தில் 4வது லோகம் இப்போ சொல்லப்படுறது. அந்த தலாதலத்தில் மாயாவினாம் ஆச்சாரியா, மாயாவிகளுக்கெல்லாம் ஆச்சாரியனா. தானவேந்திரஹாம், தானவர்கள்னா அசுரர்கள், அசுரர்களுக்கெல்லாம் குருவான் இவன், அசுரஸ்ரேஷ்டனாம். திரிபுராதிபதி, திரிபுரன் அப்படின்னும் பேர் இவனுக்கு. திரிபுராதிபதி இவன். திரிபுர சம்ஹாரம் பண்ணினார் இல்லையா பரமேஸ்வரன், இவனோட திரிபுரத்தை தான். அப்புறம் இவன் சிவபக்தனாக ஆகி அந்த திரிபுரத்தையே திரும்ப மீட்டு கொடுத்து அவனை வாழ வச்சார் பரமேஸ்வரன். திரிபுராதிபதி தானவேந்திரஹா. அவனுக்கு என்ன பேருன்னால் மயன்னு பேரான். மாயாவிகளில் சிரேஷ்டன் இவன் தான். மயனுடைய மாயதான் எல்லாத்தையும் விட பெருசு. மயனோட மாயதான் எல்லாத்தையும் விட பெருசு. அந்த மயனை விட்டு தான் பரமேஸ்வரன் ராவணனுக்கு மந்தோதரியை சிருஷ்டி பண்ணி தர சொல்கிறார். மயனுடைய புத்திரி தான் மந்தோதரி. மயனால் சிருஷ்டிக்கப்பட்டவள். இந்த உலகத்திலேயே அழகு என் மனைவிக்கு மேலே யாரும் இருக்கக்கூடாதுன்னு எனக்கு ஒரு மனைவி வேணும்னு கேட்டானாம் பரமேஸ்வரன் இடத்துல. அப்போ மயனை விட்டு மந்தோதரியை சிருஷ்டி பண்ணி கொடுக்க சொல்லி பரமேஸ்வரன் ராவணனுக்கு பண்ணி கொடுத்தாருன்னு ராவணனுடைய சரித்திரம். மயோ நாமே திரிலோகீசம் சிகீருஷுனா. ஆனால் அவன் நல்லது பண்ணுறவன் தான், லோகத்துக்கு நல்லது பண்ணுறவன், பரமேஸ்வரனுடைய பக்தன் அவன். பகவதா புராரினான், திரிபுராரி, அந்த பரமேஸ்வரனால் முதல்ல எரிக்கப்பட்ட நகரத்தை உடையவன். நிர்தக்தஸ்ய புரத்ரயா, முப்புறம் கொண்டவனே எரிச்சு தத் பிரசாதாதி லப்தபதா. அப்புறம் பரமேஸ்வரனுடைய பிரசாதத்தை அவன் அடைஞ்சி அதனால திரும்பவும் நல்ல நகரங்களெல்லாம் அடைஞ்சி உயர்ந்த ஸ்தானத்தை அடைஞ்சான். மகாதேவேனே பரிரக்ஷிதா, பரமேஸ்வரனால் எப்பொழுதும் காக்கப்படுறான். அது மாத்திரம் இல்லை, ஒரு சமயம் இந்த மயனுக்கு சுதர்சன பயம் வந்துதான். சுதர்சனத்திட்டேந்து ஒரு பயம் வந்துதான். விகத சுதர்சன பயா மஹீயத்தே. விளையாட்ட சொல்லிடுவார் சுகர் ஒரு பதத்தில். அது என்ன அப்படின்னு நம்ம கதை சொல்கிறவாள் சொல்லணுமானா புரியிறா போல சொல்லித்தானே ஆகணும். ஒரு சமயம் சுதர்சனத்திட்டேந்து வந்த பயமும் இவனுக்கு நிவர்த்தியாச்சு அப்படின்னா, காண்டவ வனம் அப்படின்னு ஒரு வனம் இருந்தது. பெரிய மனசாய் திருதராஷ்டிரன் திரௌபதி கல்யாணமானதும் விதர்ப தேசத்திலேருந்து வந்த பாண்டவாளுக்கு நாங்கள் தனியாக ஒரு ராஜ்யம் ஒரு நகரம் அமைச்சுக்கிறோம், அரண்மனை அமைச்சுக்கிறோம்னு பாண்டவாள் கேட்க, புல்லே முளைக்காது, வெறும் காடு தான். அங்கே ஒன்றும் நல்ல தானியங்கள்லாம் முளைக்காது. வெறும் சர்ப்பங்களும் பேய் பிசாசுகளும் தக்ஷகன் வசிக்கிற இடமான அந்த காண்டவ வனத்தை வச்சுக்கோன்னு தாராளமாக கொடுத்தானாம். கண்ணு தெரியாத திருதராஷ்டிரன். யமுனக்கரையில் காண்டவ வனம். அந்த காண்டவ வனத்துக்கு தான் இப்போ என்ன பேர்? டெல்லின்னு பேர். அந்த காண்டவ வனம் தான் டெல்லி. இப்போ துஷ்ட மிருகங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளெலாம் கூட கொஞ்சம் பொருத்தமாக இருக்குது. இப்போ நல்லதும் இருக்குது கெடுதலும் இருக்குதுன்னு சொன்னால், நல்லது கெடுதல் அதிகம் இருக்கிற இடம் அப்படின்னா அதுதான் இந்திரபிரஸ்தம்னு ஆக்கினால் அப்புறம் பகவான் கூட இருந்து அந்த காண்டவ வனத்தில் கொடியதான மிருகங்கள்லாம் இருக்குது, சர்ப்பங்கள்லாம் இருக்குது. தக்ஷகன் வாசம் பண்ணுறான். மயனும் அங்கே தான் இருந்தான். மயனும் அங்கே தான் வசிச்சுன்னு இருக்கான். அந்த இடத்த எடுத்துக்கோ அப்படின்னு, எங்கேயாவது சண்டைக்கு போய் அங்கே அழிஞ்சு போயிட்டோம்னு பெரியப்பாக்கு நல்ல மனசு.
பாண்டுவோட புத்திரால் எப்படியாவது போயிட்டுட்டோம் திருதராஷ்டிரன் நினைக்கிறான் துரியோதனை வாழட்டோம்னு. ஒருத்தர் நம்ம நினைச்சா வாழ வச்சிட முடியுமா? எப்படியான திருதராஷ்டிரன் எப்படியான துரியோதனனை வாழ வைக்கணும்னு கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணினான். கடைசியில் அழிஞ்சு போனான், தொட முறிஞ்சு துரியோதனன். யார் வாழ்ந்தாள்? பாண்டவாள் தான் வாழ்ந்தாள். அவள் வந்து எப்படி வாழ்ந்தான்னா அவளை வாழ வைப்பேன்னு பகவான் சங்கல்பிச்சார். பகவானுடைய சங்கல்பம் ஜெயிச்சுதா? திருதராஷ்டிரன் சங்கல்பம் ஜெயிச்சுதா? அதனால நம்ம சங்கல்பிக்க கூட, நம்ம குழந்தையெல்லாம் நன்னா இருக்கணும்னால் பெருமாள் சங்கல்பிக்கணும், தாயார் சங்கல்பிக்கணும். அதுக்கு என்ன உண்டோ அதை பண்ணணும். நானே கவலைப்பட்டு இருந்தேன், ஆனால் நம்ம உடம்பு தான் வீணாக போகும். நம்ம கவலைப்படக்கூடாது, தாயார் கவலைப்படணும். ஐயோ இவன் குழந்தையில நன்னா வைக்கணுமே, என்னையே சுற்றி வராளே, என்னையே சேவிக்கிறாளே, என்னையே நினச்சிட்டு இருக்காளே அப்படின்னு அவள் நினைக்கிறா போல நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் ஆகும். பெருமாளும் தாயாரும் அப்படி வந்து வாழ வைப்பாளான்னால் என்ன பண்ணல இந்த ஊர் பெருமாள்? எந்த பெருமாளுமே சொல்கிறேன், பக்தாளுக்காக என்ன பண்ணல பகவான்? பாரத ராமாயணாதி கதைகள்லாமும் அதை தான் சொல்கிறது. இங்கே பாண்டவால் எப்படியான வாழ வைப்பேன்னு பகவான் சங்கல்பிச்சு அந்த காண்டவ வனத்தை மனசா திருதராஷ்டிரன் கொடுத்து எடுத்துக்கோன்னு சொல்ல, பிராமண வேஷம் கொண்டு அக்னி பகவான் இந்த அர்ஜுனனும் கிருஷ்ணனும் அந்த காண்டவ வனம் யமுனை கரையில் உட்காந்து இதை எப்படி செயல்படுத்துவோம், எப்படி வாழ்கிறது இங்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற காலத்தில் அக்னி பகவான் பிராமண வேஷம் போட்டுண்டி வாழ்கிட்ட வந்து எனக்கு ரொம்ப பசிக்கிறது, எனக்கு நல்ல ஆகாரமாக நீங்கள் போடணும், திருப்தின்னு நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் ஆகாரம் போடணும்னா. திருப்தின்னு சொல்லாதவர் இவர். அக்னிக்கு என்ன பேர் சம்ஸ்கிருதத்திலேன்னால் அனலன்னு பேர். அலம் அப்படின்னா போரும்னு அர்த்தம். போருங்கிறத அவர் சொல்லவே மாட்டாராம். கலிஃபோர்னியா காடு சாப்பிட்டு முடிச்சா அப்புறம் அடுத்த நாடு பக்கத்தில் என்ன இருக்கோ அதையும் சாப்பிட்றேன்னு பார். அவர் ஏக்கர் கணக்காக சாப்பிடுவாரே தவிர போருன்னு சொல்ல மாட்டார். அனலன் அப்படின்னு பேர் அக்னிக்கு. அணிலன் அப்படின்னு பேர் வாயுக்கு. இதெல்லாம் அழகான விசேஷமான பேர்களை வாழ்க்கை. அனலன் அப்படின்னு பேர். போருங்கிற பேரையும் தான் நீங்கள் எனக்கு கொடுக்கணும்னார். போடுறேனே, சாப்பாடு போடுறேன், வாங்கோ இலை போட்டு சாப்பாடு போடுறேன், திரௌபதியை விட்டு போட சொல்கிறேன்னு நான் அர்ஜுனன். அது வேண்டாம், இந்த காண்டவ வனம் தான் வேணும் அப்படின்னா. காண்டவ வனத்தை கேட்குறான்னு சொன்னால் சுவாமிக்கு தெரியுமோனோ. உடனே அர்ஜுனனை கிளப்பி விட்டு சுவாமி என்ன பண்ணினால், நான் அந்த ஆகாரம் உங்களுக்கு போடுறேன், இதை பல தடவை நான் சாப்பிட முயற்சி பண்ணினேன் அக்னின்னு தெரிஞ்சுன்னுட்டா. எதுக்கு இந்த வனத்தை கேட்குறேன் அப்படின்னு சொன்னதுமே அக்னி ஸ்வரூபத்தோடு வந்து நான் பல தடவை இந்த காண்டவ வனத்தை சாப்பிட்டு விடணும், இங்கே இருக்கிற மிருகங்களுடைய கொழுப்பெல்லாம் சாப்பிடணும்னு நான் ஆசைப்பட்டேன். இந்திரனோட வனமானது. அந்த வனத்தை தன்னோட கஸ்டடியில் வச்சுருக்கானா இந்திரன். அதனால தான் இந்திரபிரஸ்தம்னு பேர் அந்த இடத்துக்கு. நான் எப்போ சாப்பிட போனாலும் கொட்டுன்னு மழையை கொட்டுறான் இந்திரன். மழை கொட்டினா அக்னியால் எப்படி சாப்பிட முடியும்? தக்ஷகன் வேற ஃப்ரெண்டு இந்திரனுக்கு. தக்ஷகன் வாழற இடம்ங்கிறதுனால அக்னியை அங்கே புழங்க விட மாட்டேங்கிறான். நீங்கள் எப்படியான எனக்கு இந்த காண்டவ வனத்தை சாப்பிட்றதுக்கு அனுகூலம் பண்ணணும். மகாவீரால் நீங்கள் இந்திரன்டேந்து என்னை காப்பாற்றி இந்த காண்டவ வனத்தை நான் சாப்பிட்டு முடிக்கிற வரையும் தான் இந்திரன் தொந்தரவு இல்லாத பார்த்துக்கணும்னார் அக்னி. சுவாமி உடனே அர்ஜுனனை கிளப்பி விட்டு, வந்திருக்கிறவர் சாமானியப்பட்டவர் இல்லை, அதுக்கு நீ என்ன பண்ணுவேன்னு திருப்பி கேளுன்னா. என்ன வேணுமோ பண்ணுறேன் அப்படின்னார். அர்ஜுனன் கேட்டதும் அக்னி பகவான், யாராலையும் ஜெயிக்க முடியாத ஒரு ரதம் கொடுக்கணும் எனக்கு, நான் பானம் போடுற வேகத்துக்கு ஈடான ஒரு தனுஷை கொடுக்கணும், குறைவில்லாத அம்பரா தூணி கொடுக்கணும். எடுக்க பானங்கள் வந்துட்டே இருக்கக்கூடிய பானத்தை வச்சிருக்கிற ஸ்டாண்டுக்கு அம்பரா தூணின்னு 2 அம்பரா தூணி வேணும். பால் வெள்ளை சந்திரனுடைய வெளுப்பே தோத்து போயிடுங்கிறா போல எனக்கு அந்த வெள்ளையில் 4 குதிரைகளோட ஒரு ரதம் வேணும்னு கேட்டா. கருட ஆஞ்சநேயருடைய கபித்வஜத்தோடு கூட அப்போ அக்னி பகவான் கொடுத்தது தானே அர்ஜுனனுடைய ரத்தம். அந்த காண்டவ வனத்துக்கு பிரைஸாக இவன் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதுக்கு 4 குதிரைகளோட கூட ஆஞ்சநேயர் போட்ட கொடியோடு கூட வெள்ளி தேரை கொடுத்தார் அக்னி பகவான். தனுசு வேணும், நான் போடுற வேகத்துக்கு பானம் போடுற வேகத்துக்கு ஒரு எனக்கு ஈடான தனுசு இல்லை அப்படின்னு சொன்னதுனால காண்டீவம் அப்படிங்கிற தனுஷையும் அர்ஜுனனுக்கு அக்னி பகவான் தான் கொடுத்தார். எனக்கு ஒன்று வேணும்னு கேட்டார் பகவான். என்ன வேணும்னு கேட்டதும் எனக்கு சக்கராயுதம் வேணும் அப்படின்னு சொல்ல, பகவானோடு தான் சக்கராயுதம். ஆனாலும் அக்னி பகவான் அந்த சக்கராயுதத்தையும் கொடுத்தார்.
இதெல்லாம் இந்த காண்டவ வனத்தின் போது நடந்தது. சாப்பிடு, நாங்கள் பார்த்துக்கிறோம்னு ஒரு பக்கம் இந்த அர்ஜுனனும் ஒரு பக்கம் பகவானுமா இருக்கு. திபுன்னு அக்னி சாப்பிட ஆரம்பித்தார் காண்டவ வனத்தில். பல மிருகங்கள்லாம் வெளியில் ஓடி வர, ஆகாசத்தில் பட்சிகள்லாம் பறக்க, அர்ஜுனன் எல்லா பட்சிகளையும் பானத்தால் அடித்து அந்த அக்னியிலேயே விழுமுடியுமாக பண்ணினார். ஏன்னா அந்த அக்னி அந்த கொழுப்பு வேணுங்கிறார், அந்த மிருகங்களோட கொழுப்பெல்லாம் சாப்பிடணுங்கிறார். ஸ்வேதகின்னு ஒரு ராஜா இந்த காண்டவ வனம் தகனத்துக்கு முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி அக்னிக்கு ஏன் அப்படி ஒரு பசி வந்ததுன்னால், ஸ்வேதகின்னு ஒரு ராஜா துவாதசராத்திரம்னு ஒரு யாகம் பண்ணினார். 12 வருஷ காலங்கள் வசோர்தார பண்ணினாராம். 12 வருஷ காலங்கள் வசோர்தாரைன்னா சாந்தத்தியமாக நெய்யை விட்டுண்டே இருக்கிறது. 12 வருஷ காலங்கள் டின்னா நெய்யை குறைவில்லாத விட்டுண்டே இருந்தாராம். ஒரு வசோர்தாரம் பண்ணுறதுக்கே 1/4 மணி 1/2 மணி ஒரு டின் நெய் செலவாகும். நன்னா ஸ்ரத்தையாக பண்ணினாலானால் 12 வருஷ காலங்கள் வசோர்தாரை பண்ணினா என்ன ஆகும் அக்னிக்கு? 12 வருஷ காலங்கள் எவ்வளோ நெய்யை விட்டதும் அந்த நெய்யை சாப்பிட்டதில் அக்னிக்கு மாந்தியம் வந்துட்டு தான் வயத்தில் மாந்தியம் வந்ததும் அதுக்கு தகுந்தா போல எனக்கு ஜரிமானத்துக்கு ஒரு சக்தி வேணும். அந்த மாந்தியம் வந்ததுனால தான் அக்னி பகவான் இந்த காண்டவ வனத்தை சாப்பிட முயற்சி பண்ணினார். அத்தனை கொழுப்புகளையும் சாப்பிட்டு, அங்கே இருக்கிற சர்ப்பங்கள் எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். தக்ஷகன் மாத்திரம் அப்போ அங்கே இல்லை, அவன் குருக்ஷேத்திரம் போயிருந்தான். அதனால அங்கேருந்து தப்பிக்கப்பட்டான். அன்னைக்கு ஏற்பட்டதான வைரமாம் இந்த குடும்பத்தில். தக்ஷகன் நான் வாழற இடத்த அழிச்சேலான்னு அர்ஜுனன் மேலே இருந்த வைரம் பின்னாடி வந்து பரீட்சித்தை கடிக்க போகிறான். தக்ஷகன் கடிக்கட்டும்னு அந்த பிரம்மச்சாரி சொன்னால் இவன் எதுக்கு வரான், சம்பந்தம் இல்லாத இந்த கேஸுக்குள்ளே ஏன் வரான்னால், இந்த பாண்டவால் குடும்பத்தில் ஏற்கனவே தக்ஷகனுக்கு ஒரு வைரம். எதிரிக்கு எதிரி நண்பன்கிறா போல பிடிக்காதவாள் யாருன்னு பார்த்து அவளை ஏவி விடுறது, இதெல்லாம் க்ஷாத்திர தர்மங்கள். தக்ஷகன் தான் இருந்த இடத்த அழிச்சு விட்டார்னு அர்ஜுனன் குடும்பத்தில் பாண்டவாள்கிட்ட அன்னிலேருந்து ஒரு வைரம். குருக்ஷேத்திரம் அவன் பேர்ந்ததுனால அவன் மாத்திரம் அழியலை, மிச்ச சர்ப்ப கூட்டங்கள்லாம் அழிஞ்சு போயிடுது. அப்போ மயன்கிற அசுரனும் அங்கே தான் இருந்தான். இப்போ சொல்கிறதே இந்த மகாதலத்தில் இருக்கிறதான அந்த மயன் இந்த மயன் தலாதலத்தில் இருக்கிறதானே இந்த மயன் அப்போ அங்கே தான் இருந்தான். தக்ஷகனோட ஃப்ரெண்டு அவன், அசுர சிரேஷ்டன் அவன். இருந்த காலத்தில் அந்த மயனையும் சேர்த்து எரிக்க ஆரம்பிச்சுடுத்து. மயன் உடனே யுத்தம் பண்ணினான். யுத்தத்துக்கு வரத்தே சுதர்சன சக்கரத்தை பகவான் ஏவி விட்டார். சுதர்சன சக்கரத்தை ஏவின காலத்தில் கிருஷ்ணா என்னை காப்பாத்துன்னு தானே சொல்லணும். இந்த மயன் என்ன பண்ணுறான், நேராக அர்ஜுனன் காலில் போய் விழுந்து அர்ஜுனா என்னை காப்பாத்துன்னானா. அர்ஜுனா காப்பாத்துனது என்ன ஆச்சுன்னால் இந்த சுதர்சனத்திட்டேருந்து அவனுக்கு பயம் நிறுத்தி ஆகிடுதான். இந்த கதை எதுக்காக சொல்கிறாள் வியாசாச்சாரியால்னால், பகவன் நாமத்தை விட ஒரு படி பெருமை வாய்ந்ததான் பாகவதாளுடைய நாமம். அதனால தான் சுவாமி சொல்கிறாள், கௌந்தேய பிரதிஜானீஹி நமே பக்த பிரணஷ்யத்தின்னா. அர்ஜுனா நீ சொல்லுடா, என் பக்தன் நாசமாக மாட்டான்னு. நீ உம்பாயால் சொன்னாலே பக்தன் பிரதிஜையே என் பிரதிஜைக்கு மேலே உயிரா நான் நடத்துவேன் அப்படிங்கிறா. பகவானை விட ஒரு படி பெருமை வாய்ந்தவாளாம் பாகவதா. அர்ஜுனான்னு சொன்னதுமே அந்த சக்கராயுதத்தினுடைய பயம் நிவர்த்தி ஆகிடுதான். அப்படி மயன் ரட்சிக்கப்பட்டான் அப்படிங்கிற இந்த கதையை சுகாச்சாரியால் ஒரு பதத்தில் ததி பிரசாதாதி லப்தபதோ மாயாவினா மாச்சாரியோ மகாதேவேனே பரிரட்சிதோ விகத சுதர்சன பயோ மஹீயத்தே. இந்த சக்கராயுதத்தினுடைய பயமும் அர்ஜுனனால் நிவர்த்தியாச்சு அப்படின்னு மயனோட பெருமையை சொல்கிறார். அப்புறம் அந்த தலாதலத்துக்கு அடியில் இருக்கிற மகாதலம் அதை பற்றி வர்ணிக்கிறார். ததோ அதஸ்தாதி மகாதலே காத்ரவேயானாம் சர்ப்பானாம் நைகசிரசாம் क्रोधवशो नामे गणः कुहके तक्षके कालीये सुषेणादि प्रधानाः महाभोगवन्तः पतत्रिराज अधिपतेः पुरुषवाहाति अनवरतमुद्विजमानाः स्वकलत्रापत्य सुहृति कुटुम्बसङ्गेने क्वचिति प्रमत्ता विहरन्ति. அந்த தலாதலத்துக்கு அடியில் மகாதலமா, அங்கே பல தலைகள் உடையதான கத்ருவோட குழந்தைகள் சர்ப்பங்கள் இருக்கலாம். கத்ருவோட குழந்தை, கத்ருன்னு பேர், சர்ப்பங்களுக்கு மாதா.
அதித்தியோட சக்களத்தி அவள் திதி அதிதி இவாளுடைய பத்னி வர்க்கம், கஷ்யபருடைய பத்னி வர்க்கத்தில் சேர்ந்தவள் அவள். வினதேன்னு பேர் கருடனுடைய அம்மாவுக்கு, கத்ருன்னு பேர் சர்ப்பங்களுடைய மாதாவுக்கு. வேதத்திலேயே இவாளோட கதையெல்லாம் இருக்கு. கத்ருஷ்சவை சுபர்ணீச்சாத்ம ரூபயோரஸ்பர்தேதாம் அப்படின்னு வேதத்திலேயே இந்த வினதே கத்ரு இவாளை பற்றி எல்லாம் சொல்லப்படுறது. அந்த கத்ருவோட குழந்தைகள் காத்ரவேயானாம், கத்ருவோட குழந்தைகள் காத்ரவேயர்கள், இந்த சர்ப்ப கூட்டத்துக்கு தலைவர்கள். சர்ப்பம்னாலே யாருனால் குரோதவசாக, எப்பொழுதும் கோபத்திலேயே இருக்கக்கூடியவா குரோதவசாக. நாம அவளுடைய பேரெல்லாம் சொல்கிறேன், ரொம்ப பிரசித்தமானது. குஹகன், தக்ஷகன், காளியன், சுஷேணன் முதலியதான சர்ப்பங்கள். பதத்ரிராஜே அதிபதேகே குஹகே தக்ஷகே காளியே சுஷேணாதி பிரதானாக மகாபோகவந்தா, பெரிய உடல் உடையவாலாம். பகவானுடைய வாகனமான பதத்ரிராஜாதிபதேகே, பதத்ரிராஜன் யாரு? கருடன். கருடனால பயம் உடையவர்களாம், எப்பொழுதும் பயந்த சுபாவம் உடையவர்களாம். ஆனாலும் தன் பத்னி குழந்தைகளோட கூட தன் குடும்பத்தோட ரொம்ப பற்று உடையவர்களாக மதம் பிடிச்சு அங்கே மகாதலத்தில் விளையாடின்னு இருக்காள். மகாபோகவந்தா பதத்ரிராஜ அதிபதேகே புருஷவாகாதி அலவரத முத்விஜமானாக, பகவானை தாங்கிற புருஷனை தாங்கிற அந்த கருடன் பக்ஷிராஜத்தில் பயமுடையவர்களாக, ஆனால் தன் குடும்பங்களோட கூட உற்சாகமாக அங்கே வாழ்ந்துட்டு இருக்காள். அப்புறம் அதுக்கு அடியில் ரசாதலத்தை பற்றி சொல்கிறான். இப்போ தலாதலமாச்சு, எடுத்தது ரசாதலம், மகாதலம், ரசாதலம், அப்புறம் பாதாளம். ததோ அதஸ்தாதி ரசாதலே தைத்தேயா தானவாஹ பனயோ நாமே நிவாதகவசாஹ காலேயா ஹிரண்யபூரவாசினஹ இதி விபுத பிரத்யனீகா உற்பத்தியா மஹௌஜசோ மகாசாஹசினோ பகவதः சகல லோகானுபாவஸ்யே ஹரேரேவ தேஜசா பிரதிஹதபலா வலேஷா விசேஷயா இவ வசந்தி ஏவை சரமயேந்திர தூத்யா வாக்பிஹி மந்திரவர்கா வர்ணாபிரிந்திராத் பிப்யதி. இந்த ரசாதலத்திலே திதியோட குழந்தையிலான அசுரர்கள் பணிகள் அப்படின்னு பனையாக பணிகள் வசிக்கிறாள். அவள் இருக்கிற இடத்துக்கு, அந்த ரசாதலத்தில் அவள் இருக்கிற இடத்துக்கு ஹிரண்யபுரின்னு பேரான். ஹிரண்யபுரவாசினஹா நிவாதகவசாஹா, சொர்ணமாவே இருக்கு புரி. ஹிரண்யபுரவாசினஹா, அவர்களுக்கு பிரதானமான பேர்கள் என்னென்னால் காலேயர்கள்னும் நிவாத கவச்சர்கள் அப்படின்னு. காலகேயர்கள், நிவாத கவச்சர்கள் அப்படின்னு. இவாளோட ஒரு தடவை இந்திரனுக்கும் அசுராலோனும், இந்திரனுக்கும் அசுராளுக்கு எப்போதுமே சண்டை உண்டு. அப்படி எப்பொழுதும் ஒரு காலம் சண்டை இருந்த காலத்தில் மகாபாரதத்தில் இந்திரன் பரமேஸ்வரனை ஆராதித்து பாசுபதம் வாங்கின காலத்தில் அர்ஜுனன் பாசுபதம் வாங்கின காலத்தில் இந்திரன் என்ன பண்ணினான், என்னோட லோகம் வா அர்ஜுனா, உனக்கு ஒரு பார்ட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அழிச்சின்னு போயிட்டான். வனவாசத்தில் இருந்த அர்ஜுனனை சொர்க்கம் போயிட்டார் அர்ஜுனன். இந்திரன் சமகாசனத்தில் உட்காத்தி வச்சுட்டு அவருக்கு அமிர்தங்கள்லாம் கொடுத்து ஒரு வருஷ காலங்கள் இந்திரலோகத்தில் இருந்தார். யாருமே கூப்பிட்டு சாம்போட்டாலனா யோசிக்கணும், வா எங்காத்துக்கு வா சாப்பிடுன்னு சொன்னாலானால், அதுவும் தேவாகா ஸ்வார்த்தாக ந சாதவா, சாதுக்களாக இருந்தால் விஷயம் இல்லை. தேவதைகள் எப்போதுமே ஸ்வார்த்தர்கள், காரணம் இல்லாத ஒன்று செய்ய மாட்டாள். ஒரு வருஷ காலங்கள் தேவலோகத்தில் இந்திரன் வசித்தான். நான் ஊருக்கு போகிறேன், அண்ணா திரௌபதி எல்லாம் என்னை தேடின்னு இருப்பாள், தம்பி நகுலன் சகதேவன்லாம் என்னை தேடுவாள், நான் போகிறேன்னு சொல்ல. அப்போ இந்திரன் என்ன பண்ணினான், காலகேய நிவாத கவச்சர்களுக்கும் எங்களுக்கும் எப்போதும் சண்டையாக இருக்குது, அவளை எங்களால் ஜெயிக்க முடியல, அவளை ஜெயிக்கிறதுக்கு ஒரே உபாயம் பாசுபதத்தால் தான் அவளை அடிக்க முடியும். நீ இப்போ பரமேஸ்வரனை ஆராதித்து வாங்கினியே, அந்த பாசுபதத்தை இதுக்கு உபயோகப்படுத்து, இப்படியான அவள்கிட்டேருந்து எங்களை காப்பாத்துன்னு சொல்ல ஒரு வருஷம் சாப்பிட்டுட்டான் இந்திரன். இந்திரனுடைய லோகத்தில் அர்ஜுனன், இந்திரனுடைய அம்சம்தான் அர்ஜுனன். புத்திரன் போல கொண்டாடினானா, அதெல்லாம் மனப்பருவால வியாசர் விஸ்தாரமாக சொல்கிறார். அப்புறம் அந்த யுத்தங்கள்லாம் முடிஞ்சதும் தன்னுடைய ரதத்திலேயே மாத்தலியை விட்டு பத்ரிகாசிரமத்தில் வந்து இறக்கி விட்டுட்டு போச்சொன்னான் அப்படிங்கிறார் வியாசர். பத்ரிகாசிரமத்துக்கு வரப்போறான்னு அர்ஜுனன்னு தெரிஞ்சுண்டு பாண்டவால்லாம் அர்ஜுனனை தவிர மிச்சம் இருக்கிறவாள் திரௌபதி எல்லாருமே பத்ரிகாசிரமம் போயிட்டாலாம். காமிய வனத்திலேருந்து நேர பத்ரிகாசிரமத்தில் போய்
இந்திரலோகம் போன அர்ஜுனனை எதிர்பார்த்துன்னு இருக்கே. இவா போய் கொஞ்ச நாள் பத்ரிகாசிரமத்தில் வசிக்கிறதே இந்திர விமானம் இந்திர ரதம் வந்து அதில் அர்ஜுனன் வந்தான், மாத்தலி வந்து இறக்கி விட்டுட்டு போனான் அப்படின்னு எல்லாம் வியாசர் சொல்கிறதெல்லாம் மகாபாரதத்தில் பார்த்தோமானால் நேர காட்சி போல இருக்கும். அப்படி ஒரு ஆச்சரியமாக சொல்லுவார் மகாபாரதத்தில் இந்த விஷயங்கள்லாம். பத்ரிகாசிரமத்தில் வந்து இறக்கி விட்டுட்டு போகிறான். அந்த பாசுபதத்தால் அடின்னு சொல்ல இந்த காலகேய நிவாத கவச்சர்கள்டேருந்து இந்திரனுக்கு அபயம் வாங்கி கொடுத்தான் அர்ஜுனன். இந்த காலகேய நிவாத கவச்சர்கள்லாம் அங்கே வசிக்கிறாளாம் இந்த ரசாதலத்தில். ததோ அதஸ்தாதி ரசாதலே தைத்தேயா தானவாக பனயோ நாம நிவாத கவச்சாக காலேயா ஹிரண்யபுரவாசினஹா. 5 வருஷம் தபசு பண்ணினான் பாசுபதத்துக்காக. பரமேஸ்வரன் லேசில் கொடுத்துடல அந்த பாசுபதத்தை கிராத்தமூர்த்தியாக வந்து ஒரு வேடன் போல வந்து ஒரு பண்ணியை அடிச்சு அர்ஜுனன் அடிக்க சுவாமியும் அடிக்க, நான் அடித்த பானத்தினால தான் பண்ணி போச்சுன்னு சண்டை போட 2 பேரும் தனுஷால ஒருத்தர் அடிக்க பரமேஸ்வரனை அடிச்சுட்டான் காண்டீவத்தால் தலையில் கூட அர்ஜுனன். அதனால பார்த்த பிரகரம் அப்படின்னு பரமேஸ்வரனுக்கு தலையில் ஒரு வடு இருக்கான், 2 வடு இருக்கான் பரமேஸ்வரனுடைய உடம்புல. பார்த்த பிரகரம் வேத்திர பிரகரம் அப்படின்னு பாண்டியராஜா ஒரு சமயம் சவுக்கால அடிச்சுட்டான் பிட்டுக்காக மனுஷம் வந்த காலத்தில். முதுகில் அது ஒரு சாட்டை அடி விழுந்துதான். தலையில் அர்ஜுனன் பார்த்த பிரகரம்னு ஒரு அடி அடித்தானா காண்டீவத்தால். அது ஒரு தலையில் ஒரு ரத்தமே வந்து கொடுத்தான். பார்வதி வேடுவ ஸ்திரீயாக கூட வந்தவள் உடனே அதை தொடச்சி சமாதானம் பண்ணி கற்றால். பரமேஸ்வரனும் இடின்னு சிரிக்கிறார், வேடுவ ரூபத்தில் இருந்தவர். அப்புறம் பரமேஸ்வரனாக காட்சி கொடுத்தால், பார்வதி பரமேஸ்வரலாக கொடுத்து அப்புறம் பாசுபதத்தை கொடுத்தார்னு சரித்திரம். 5 வருஷ காலம் தபஸு பண்ணி அப்படி பாசுபதத்தை சண்டை போட்டு பரமேஸ்வரனோட வாங்கினது காலகேய நிவாத கவச்சர்கள் விஷயத்தில் போயிடுத்தார். கர்ணாதிகளோட சண்டை போடுறதே நாளைக்கு பாரத யுத்தத்தில் இந்த பாசுபதம் வேணும்னு ஆசைப்பட்டு வாங்கினான் இந்த ஆயுதத்தை பரமேஸ்வரன் இடத்துல. ஆனால் இந்திரன் அழிச்சுன்னு போய் குறுக்க நடுப்புற அவன் ஒரு சங்கல்பம் பண்ணி தேவமாயாவி இந்த காலகேய நிவாத கவச்சர்களோட சண்டை போட சொல்லி அந்த பாசுபதம் ஒரு தரம் தான், அது ஒரு யூஸ் தான், அது போட்டால் போயிடுது. அந்த பாசுபதம் போயிடுது. துரோண யுத்த காலத்தில் வருத்தப்படுறான் அர்ஜுனன். நான் அந்த பாசுபதம் இப்போ கையில் இல்லாத போயிடுத்தே. துரோணர் வந்து அப்படி ஒரு யுத்தம் பண்ணுறார், இந்த ஆயுதம் மாத்திரம் என் கையில் இருந்துதானா இப்போ நான் இந்த யுத்தத்தில் ஜெயிப்பேனே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்க, அன்றைய தினம் ராத்திரி தூக்கத்தில் சொப்பனத்தில் தூங்கின்னு இருக்கிற அர்ஜுனனை சொப்பனத்திலேயே சுவாமி அழிச்சுன்னு போய் கைலாசத்துக்கு பாசுபதத்தை வாங்கி கொடுத்தாராம். மகாபாரதத்தில் இதெல்லாம் ஒரு கதை. இப்படியும் ஒரு கதை சொல்லுவாள். ஜெமினி பாரதத்தில் சொல்கிறதே என்ன பண்ணாலாம், உனக்கு பாசுபதம் தானடா வேணும் அர்ஜுனா அப்படின்னாரான். அது இல்லைன்னு தானே வருத்தப்படுறேன் இப்போ யுத்த காலத்திலேன்னா. ஆமான்னா அப்போ பீதாம்பரத்தை இடுப்பில் கட்டின்னு இருந்த பட்டு பீதாம்பரத்தை வழிச்சுட்டு முழங்கால காமிச்சு கிருஷ்ணன் 10 பில்வம் இருக்கே பறிச்சு போடும், இதுதான் சிவலிங்கம் அப்படின்னாரான். கிருஷ்ணா என்ன கிருஷ்ணா அப்படி சொல்கிறேன்னால், இல்லை நான் சொல்கிறேன் போடும் அப்படின்னார். உடனே 10 பில்வம் அங்கே குருக்ஷேத்திரத்தில் இருந்ததே தும்பப்பூ பில்வத்தை எடுத்து இதுதான் சிவலிங்கம்னு நினச்சிக்கோ போடு பரமேஸ்வரனுக்கு தலையில் அப்படின்னார். முழங்காலில் போட்டானா, போட்டதுமே இந்தா அப்படின்னாராம் கிருஷ்ணன். கையில் பாசுபதத்தை கொடுத்துட்டாராம். அர்ஜுனன் வருத்தப்பட்டானா, இந்த பாசுபதம் இவ்வளோ சுலபமாக கிடைக்கும்னா நான் 5 வருஷம் காட்டில் போய் தபசு பண்ணியிருக்க மாட்டேன்னு. கிருஷ்ணா இதுவும் கையில் இருக்கா தெரியாது போயிடுத்தே எனக்கு அப்படின்னு வருத்தப்பட்டான்னு ஜெய்மினி சொல்லுவார். ரொம்ப அழகான கதைகள் பாண்டவாளுடைய கதைகள். பகவத் பிரியான பகவானுக்கு ரொம்ப பிடிச்சவாளாம் பாண்டவா. சுகாச்சாரியாலும் அதை சொல்கிறார். பாகவதால் பகவத் பிரியாளவார். சுவாமி இதுக்கு மேலே இல்லைன்னு அன்பு வச்சிருந்தாள்னு சொன்னால் பகவான் அன்பு வச்ச பாத்திரம்னா அவள் எப்படி இருக்கணும்? அர்ஜுனனிடத்துல அப்படி ஒரு அன்பா முழங்கால காமிச்சு 10 பில்வத்தை போட சொல்லி இந்தா பாசுபதம்னு கொடுத்துட்டா. வியாசபாரதத்தில் சொல்கிறதே சொப்னத்திலேயே அழிச்சுன்னு போய் கைலாசத்துக்கு 10 பில்வத்தை போட சொல்லி கொடுங்கோ அர்ஜுனனுக்குன்னு சொல்ல சுவாமி சொன்னதும் இப்போ சந்தோஷமாக கொடுத்துட்டால் பரமேஸ்வரன். கார்த்தால எழுந்து பார்க்குறான் பாசுபதம் இல்லையேன்னு. ராத்திரி அழுது தூங்கின்னு இருந்தவன் வருத்தப்பட்டு கார்த்தால எழுந்து பார்க்குறான் பக்கத்தில் அம்பரா துணியில் பாசுபதம் இருக்கு. சொப்பனம் போல இருக்கு அர்ஜுனனுக்கு. சொப்பனம் இல்லை, அது திவ்ய காட்சி. அது பகவான் அப்படி அழிச்சுன்னு போய் வாங்கி கொடுத்தார் அப்படின்னு எல்லாம் வியாசபாரதத்தில் துரோண பருவால சொல்லப்படுறது.
அந்த காலகேய நிவாத கவச்சர்களுடைய ஸ்தானமாம் இந்த ரசாதலம். அவள்லாம் வசிக்கிறாளாம். தேவர்களோட எப்போதும் எதிரிகளா. விபுத பிரத்யநீகாம் உற்பத்தியா மகோஜசா, பிறந்ததுலேருந்தே ரொம்ப பலசாலிகளாம். மகாசாகசினஹா, ரொம்ப துணிச்சல் உடையவாளாம். சகலலோகானுபாவஸ்யே பகவதா ஹரேஹே, எல்லா லோகங்கள்லையும் கொண்டாடப்படுறவரான பகவானாலே கொழுப்பு அடக்கப்பட்டவாளாம். அந்த ஹரினால கொஞ்சம் கொழுப்பு அடக்கப்பட்டு வச்சிருந்தாலாம். சர்ப்பங்கள் போல வசிக்கிறாளாம் விலங்கல்ல அந்த ரசாதலத்தில். இவாளுக்கு யாரை கண்டும் பயம் கிடையாதான். இவாளோட பெருமையெல்லாம் சொல்லுவார். ஒரு இடத்துலையும் உடனே ஒரு பயம்னு ஒன்று சொல்லுவார். கருடனை கண்டு பயம், சக்கரத்தை கண்டு பயம் அப்படிம்பாரோன்னு ஒரு தலத்திலையும். அதுபோல் இந்த தலத்தில் இருக்கிறவாளுக்கு, இந்த காலகேய நிவாத கவச்சர்களுக்கு என்ன பயம்னால் இந்திரனுடைய நாயை கண்டு பயமா. இந்திரனுக்கு பக்கத்தில் 2 நாய் இருக்குது அப்படின்னு வியாசாச்சாரியாலும் பாரதத்தில் சொல்கிறாள். வேதத்திலையும் சொல்லப்படுற. வேதத்திலையும் இந்திரனுக்கு பக்கத்தில் இந்திர சபையில் 2 நாய் இருக்கான். அந்த நாய்க்கு என்ன ஒரு ஆண் நாய் ஒரு பெண் நாயா. அந்த நாய்க்கு என்ன பேருன்னு கூட சொல்கிறாள். சரமா அப்படின்னு பேரான் அந்த பெண் நாய்க்கு. பகவதா சகலலோகானுபாவஸ்யே ஹரேரேவ தேஜசா பிரதிஹதவலாக க்ளேபா விலேஷயாயிவே வசந்தி ஏவை சரமயேந்திரதூத்யாம். சரமாங்கிற பெண்ணாய் இந்திரனுடைய நாயிட்ட தான் இவாளுக்கு பயமா. அது கொலைச்சுதானால் இந்திரனுடைய நாய் இல்லையா, தேவனோட நாய். வேதார்த்தங்களை சொல்லுமாம் அது. வாக்பிஹி மந்திரவர்ணாபிஹி இந்திராத் பிப்யதி, அந்த இந்திரனுடைய நாய் வாக்குலேருந்து வேத மந்திர ரூபமான வார்த்தைகள் வருமா. மந்திரவர்ணாபிஹி வாக்பிஹி, வாக்குனாலே வேதம்னு தான் அர்த்தம். வேத மந்திரங்களால் ஆன வாக்கால கொலைக்குமாம் அந்த இந்திரனுடைய நாய். அதுட்ட மாத்திரம் இவாளுக்கு பயம் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசி லோகம் பாதாள லோகத்தை சொல்லி இந்த கத்தியத்தோடு இந்த அத்தியாயம் முடியற. ததோ அதஸ்தாதி பாதாளே நாகலோகபதயோ வாசுகி பிரமுகாः சங்க குலிக மகாசங்க ஸ்வேதே தனஞ்சயே திருதராஷ்டிரே சங்கச்சூடே கம்பலாஸ்வதரே தேவதத்தாதயோ மகாபோகினோ மகாமருஷா நிவசந்தி. ஏஷா முகவை பஞ்சசப்ததசசதசஹஸ்ரசீர்ஷானாம் ஃபனாசு விசரிதா மகாமனயோ ரோச்சிஷ்ட மகாபாதாள விவர திமிர நிகரம் ஸ்வரோச்சிஷா விதமந்தி. கடைசியா 7வது லோகம். அதலம் விதலம் சுதலம் தலாதலம் ரசாதலம் மகாதலம் பாதாளம் அப்படிங்கிற இப்போ 7வது லோகத்தை சொல்லப்படுறது. நாகலோக ராஜர்கள்லாம் அங்கே இருக்காலாம். நாகலோகபதையா பெரிய பெரிய உடம்பு உடையவர்களாம். மகாபோகினா மகாமருஷாக ரொம்ப கோபமுடையவர்களாம். அங்கே யாரெல்லாம் வசிக்கிறாள்னால் வாசுகி பிரமுகாக, நாகர்களுடைய ராஜாக்களில் 8 நாகர்கள் பிரதானமான தலைவர்கள். வாசுகி, சங்கன், குளிங்கன், மகாசங்கன், ஸ்வேததனஞ்சயன், திருதராஷ்டிரன், சங்கச்சூடன், கம்பலன், அஸ்வதரன், தேவதத்தன் முதலிய உயர்ந்த நாக தலைவர்களாம் இவாள்லாம். மகாமருஷா நிவசந்தி, இவெல்லாம் தேவநாகர்கள். உங்கள் பேரை சொன்னாலே புண்ணியம். நாகராஜாக்கள் உங்கள் பேரை சொன்னாலே புண்ணியம். அந்த நாகராஜாக்களுக்கு சில பேருக்கு 5 தலையாம், சில பேருக்கு 7 தலையாம், சில பேருக்கு 10 தலையாம், 100 தலையாம், 1000 தலையாம். பஞ்சசப்ததசசதசஹஸ்ரசீர்ஷானாம் ஏஷாம் உஹ ஷணாசு விரச்சிதாக, இவாளுடைய படங்கள்ல உயர்ந்த ரத்னங்கள்லாம் ஒளி வீசுமா. ரோச்சிஷ்டவஹா மகாமனயா ஸ்வரோச்சிஷா, அந்த பாதாள லோகத்தில் சூரிய கிரணம் படாதே, வெளிச்சம் எப்படி வரும் அங்கேன்னால் இவாளுடைய படங்களில் இருக்கக்கூடிய ரத்னங்கள்லேருந்தே பாதாள லோகம் முழுக்க ஜொலிக்கிறதா. பாதாள லோகம் முழுக்க இந்த நாகரத்னங்களாலேயே லட்சதீபம் போட்டா போல பாதாள லோகம் ஜொலிக்கிறதா. பெரிய பெரிய ரத்னங்கள் இருக்கான். மகாமனயா ஸ்வரோச்சுஷா பாதாள விவரதிமிர நிகரம் விதமம் தீ, பெரிய இருள் கூட்டத்தை போக்குறாலாம் இவா தன் நாகரத்னங்களாலே அப்படின்னு சொல்லி இந்த 24வது அத்தியாயம் இதோட முடியறது. இப்போ 7 லோகம் ஆயிடுத்தா கீழே.
இதுலேருந்து ஒரு 30 யோஜனை, இந்த 7 லோகம் தாண்டி கீழே 30 யோஜனையில் தான் ஆதிசேஷன் கொடை பிடிச்சுன்னு இருக்கார். அவருடைய தலையில் தான் இந்த 14 லோகங்களும் இருக்குது. ஆதிசேஷனுடைய சிரஸில் தான் இந்த 14 லோகங்களும் இருக்கான். 1000 தலையில் ஒரு தலையில் கடுகு வச்சா அது எந்த அளவோ அந்த அளவு இருக்கான் இந்த 14 லோகங்களும். அப்போ ஆதிசேஷனுடைய பெருசு எவ்வளோ பெருசாக இருக்கும். இந்த 14 லோகங்களும் அனந்தன்னு பேர் ஆதிசேஷனுக்கு. அந்த அனந்தனுடைய, அதனால தான் அனந்த பத்மநாபர் அப்படின்னு சொல்கிறது. பத்மநாபர் படுத்துன்னு இருக்கிற அந்த சர்ப்பத்துக்கு அனந்தன்னு பேர், அதனால் சேர்த்து சொல்கிறது அனந்த பத்மநாபர்னு. 1000 தலையில் ஒரு தலையாக, அந்த ஒரு தலையில் ஒரு கடுகு வச்ச கடுகு மணி அளவுக்கு தான் இருக்கா அந்த பூமண்டலம் முழுக்க. மிச்சம் 999 தலை இருக்குது. அதோட விஸ்தாரம் எவ்வளோ பெருசாக இருக்கும். அந்த அனந்தனோட மகிமையை இந்த அத்தியாயம் 25வது அத்தியாயம் சொல்லப்படுறது. நாரதாதிகள்லாம் இவரோட பெருமையை கானம் பண்ணுறால். சங்கர்ஷணமூர்த்தின்னு இவருக்கு பேர், ஆதிசேஷன்னு பேர், அனந்தன்னு பேர். பாதாள லோகம்தான், அதில் ஒரு 30 யோஜனை தாண்டி கீழே இருக்கார் அவர் அப்படின்னு. தஸ்ய மூலதேசே 30 யோஜன சஹஸ்ராந்தராஸ்தே யாவை கலா பகவதஸ்தாமசி சமாக்கியாதானந்த இதி சாத்வதீயா திரஷ்டத்ருஷ்யயோः சங்கர்ஷணமஹமித்யபிமான லக்ஷணம் எம் சங்கர்ஷணமித்யசக்ஷதே. அந்த சங்கர்ஷணர்னு அவருக்கு ஏன் பேர் அப்படிங்கிற மகிமையெல்லாம் சொல்கிறா. அந்த சங்கர்ஷணமூர்த்தியை நாரதாதிகள் ஸ்தோத்திரம் பண்ணுறாலாம் பிரம்மசபையில். ஒரு 4 ஸ்லோகங்கள் இதெல்லாம் நாளைக்கு சொல்கிறேன். இந்த சங்கர்ஷணமூர்த்தியோ யார், ஏன் சங்கர்ஷணர்னு அவருக்கு பேர், அவரோட பெருமை என்ன, அவரோட ஆக்கிருதி என்ன, அவர் எப்படி இருப்பார், வஸ்திரபூஷணங்கள்லாம் எல்லாத்தையும் வர்ணிக்கிறார். சங்கர்ஷணமூர்த்தின்னா பகவானுடைய ஒரு விபவந்தான். வாசுதேவனுக்கு சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன், அதோக்ஷஜன் அப்படின்னு 4 வியூகமூர்த்திகள் வாசுதேவனுக்கு பரிவாரங்களாக 4 பேர்களாக பரமபதத்தில் இருக்காள் அப்படின்னு சொல்லப்படுறது. சங்கர்ஷணமூர்த்தி தான் லக்ஷ்மணசுவாமி, சங்கர்ஷணமூர்த்தி தான் பரமேஸ்வரன், சங்கர்ஷணமூர்த்தி தான் அனந்த பத்மநாபர் சேனிச்சுருக்கிற அனந்தன், ஆதிசேஷன். அவரோட பெருமையெல்லாம் நாளைக்கு, ஒரு நாளைக்கு அந்த ஆதிசேஷனோட பெருமை சொல்லப்படுறது. அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு அத்தியாயம் நரகத்தை பற்றி சொல்லியிருக்கு. அது ஒரு 1/2 மணி சொல்லிவிட்டு அஜாமிலோபாக்கியானம் 3 அத்தியாயங்கள் அடுத்த 3 நாட்களில் இந்த சப்தாகத்தில். பகவன் நாம மங்களம், பரம மங்களமான பகவன் நாமத்தினுடைய மகிமையை சொல்கிற அஜாமிலோபாக்கியானம் மேலே இருக்குது. குருவாயூரப்பனுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும். பிரம்மே முகூர்த்தே பரிதஸ்வபக்தைஹி சந்திருஷ்ட சர்வோத்தம விஸ்வரூபா ஸ்வதைல சம்சேவகரோகஹர்த்ரே வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. நாராயண 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 நாராயண. கோபிகா ஜீவனஸ்மரணம். ஹர நமः பார்வதீபதயே. ஜானகீகாந்தஸ்மரணம். சத்குரு ஆஞ்சநேயமூர்த்திக்கு.